ഹല്ലേലൂയ. பாவசங்கீர்த்தனம் ஒப்புருவர் சாதனம் தான் அதிகமாக கேள்வி கேட்கப்படுற பாவசங்கீர்த்தனம். மக்கள் கேட்பாங்களே, எதுக்கு பாவசங்கீர்த்தனம் பண்ணணும், எதுக்கு சாமியார்கிட்ட சொல்லணும், நேரடியா சொன்ன பத்தாதா? 1008 கேள்விகள். பாவசங்கீர்த்தனத்தை பற்றி கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சது இன்னைக்கும் நேற்றுக்கும் அல்ல. 2000 வருஷம் முன்னாடி முடக்கவாதமுற்ற மகனை கட்டிலில் கிடத்தி கொண்டு வந்து உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்ன உடனே குபீர் என்று கும்பில் எழுந்திருச்சாங்க. இவன் யார பாவத்தை மன்னிக்கிறதுக்கு? முளைச்சு 3 இலை விடல, வயசு 32 33 ஆகல, அதுக்குள்ள இவனுக்கு யாரு இந்த பாவம் மன்னிக்கிற அதிகாரம் கொடுத்தது? நாங்க பரிசேயர்கள் சதுச்சேயர்கள் 50 வயசு 70 வயசு, எங்களுக்கு இல்லாத அதிகாரம் இவனுக்கு யாரு கொடுத்தது? கேள்வி கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்க. கேட்டவனுக்கெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த முதல் பதில் நெத்தியடி. மத்தேயு 9:4. மத்தேயு 9:4. அவருடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயன சிந்திப்பது ஏன்? ஹல்லேலூயா. உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயன சிந்திப்பது ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவ சங்கீர்த்தனத்துக்கு எதிராக எழும்புகின்ற எல்லா எதிர்கேள்விகளும் தெய்வீகமல்ல, மாறாக ஃபில்லப் பண்ணுங்களே, மாறாக தீயோனுடையது. ஆனா சொல்லுகிறார், உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயன சிந்திப்பது ஏன் அப்படின்னாக்க அர்த்தம் என்ன? பாவ சங்கீர்த்தனத்துக்கு எதிராக எழும்புகின்ற எல்லா எதிர்கேள்விகளும் தெய்வீகமல்ல, மாறாக அந்த சொல்லி முடிங்களா? நான் 2 வாட்டி பதில சொல்லி கொடுத்தேன். உங்களை சொல்ல வச்சாதான் நீங்க எங்க கூட இருக்கிறதாக எனக்கு தெரியும். பாவ சங்கீர்த்தனத்துக்கு எதிராக எழும்புகின்ற எல்லா எதிர்கேள்விகளும் தெய்வீகமல்ல, மாறாக தீயோனுடையது. இனி நான் சொல்லும்போது பதில் சொல்லி தான் ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணுவீங்களா? அதுக்கும் பதில் இல்லை. பழி வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. பாவ சங்கீர்த்தனத்துக்கு எதிராக எழும்புகின்ற எல்லா எதிர்கேள்விகளும் தெய்வீகமல்ல, மாறாக சந்தோஷம். நீ ஹார்ட் அட்டாக் வந்து சத்தாலும் பரவாயில்ல, பதில் சொல்லிட்டீங்க. தீயோனோடது தெய்வீகமல்ல. இது சொல்லி முடித்துட்டு அன்பு நல்லா கேட்டுக்கோங்க. எவன் எவள் பாவ சங்கீர்த்தனத்துக்கு எதிராக எதிர்கேள்விகள் எழுப்புறானோ, அது உங்க மகனாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் குடும்பத்தினராக இருந்தாலும், பாவ சங்கீர்த்தனுக்கு எதிராக குண்டக்கா மண்டாக்க கேள்வி கேட்கறது தெய்வீகமல்ல, அது தீயோனோடது. கடவுள் சொன்ன ஆணித்தரமான உண்மைதான், அது தீயோனோடது. இது சொல்லி முடித்துட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், 6வது வசனம் சொல்லுகிறார், படிக்கிறீங்களா? மண்ணுலகில் மானிட மகனுக்கு பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க. ஒக்கைக்கு தூங்குறாங்க, அதனால நான் விட மாட்டேன். இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு நோண்டது காரணம் என்ன தெரியுமா? நீங்க நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கிறீங்க. கை தூக்குங்க அக்கா. எல்லா அக்காக்களும் அங்க அந்த மூலையில் இருக்கிற அக்காவுக்காக தான் எல்லாரும் தூக்க வச்சது. அந்த அக்கா மட்டும் தூக்கவே இல்லை. அங்க அந்த அக்கா அம்மா கை தூக்கு, நல்லா தூக்குங்க. இப்படி அப்படி தூக்குங்க. அப்படிதான். மண்ணுலகில் சேர்ந்து சொல்லுங்க. மண்ணுலகில் மானிட மகனுக்கு பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலகட்ட தலைமுறையில் உள்ள மக்களுக்கு சொல்லி தருகிறார். மக்களே, பாண்டிச்சேரிக்காரங்களே, மண்ணுலகில் மானிட மகனுக்கு பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் உண்டு. சொன்னது யாரு? இவரு. இனி இவரை விட பெரிய பாஸ்டர், இவரை விட பெரிய சிஸ்டர், இவரை விட பெரிய தியோலஜியன், இவரை விட பெரிய அறிவியல் ஞானி, இவரை விட பெரிய சைக்காலஜிஸ்ட் யாராவது உண்டா? பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இல்லை என்று சொல்வதற்கு இல்ல. சொல்ல வேண்டிய சொல்லி வைத்தார். என்னது? மண்ணுலகில் மானிட மகனுக்கு பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மண்ணுலகில் மானிட மகனுக்கு பாவங்களை மன்னிக்கின்ற அதிകാരം ഉണ്ട്. അൻപത് പാവസങ്കീർത്തനം എന്നും തിരുവരുട്സാധനം യാർ ഉരുവാക്കണത്? പോപ്പാണ്ടവരാ? ആയർകളാ? ഗുരുക്കളാ? யாரு? ஏசாண்டவர். மறைக்கல்வி வகுப்பில் நாம் படித்தோம், பாவ சங்கீர்த்தனம் இயேசு கிறிஸ்து உருவாக்கினார். உண்மையிலேயே பைபிள் நல்லா படித்தா தெரியும், பாவ சங்கீர்த்தனம் உருவாக்கியது இயேசு கிறிஸ்து கூட கிடையாது. இயேசு கிறிஸ்து. தேங்க்ஸ், உங்களோட பதிலுக்காக தான் எதிர்பார்த்து. சரியான தப்பான பதிலும் சொல்லுங்களேன், அப்படி இருக்கக்கூடாது.
இயேசு கிறிஸ்து கூட பாவசங்கீதம் உருவாக்கவில்லை. நீங்க பைபிள் படிச்சா தெரியும், இயேசு கிறிஸ்து தன்னுடைய பொது பணி ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே அந்த நாட்டிலே அந்த ஊரிலே பாவங்கள் அறிக்கையிடுகின்ற ஒரு கலாச்சாரம் இருந்தது. எங்க தெரியும் உங்களுக்கு? ஸ்நாபக அருளப்பர் பிரசங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார். யோர்தான் ஆற்றோரம், அதுதான் ஸ்நாபக அருளப்பர். திருமுழுக்கு யோவான் தான், ரெண்டும் ஒண்ணுதான். பிரசங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார். யோர்தான் நதியோரம் ஒரு கூட்டம் மக்கள், இவருடைய சாட்டையடி பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் எல்லாம் உள்ளம் குத்தப்பட்டார்கள். அப்போ பைபிள் சொல்லுது, மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தங்கள் பாவங்களை, வெரி குட், அவர் தம் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். அப்போது இந்த 30 வயசுகாரன் தாடி மீச வைத்தவர் இறங்கி வரவே இல்லை. மலையில் இருந்து மெதியடிகள் கழட்டி வைக்கவே இல்லை, தண்ணீருக்குள் இறங்கவே இல்லை. புறா இறங்கி வந்து இவன் என் அன்பார்ந்த மகன் என்று வெளி உலகத்துக்கு இவரை அறிமுகப்படுத்தவே இல்லை. அதற்கு முன்னதாக பாவங்கள் அறிக்கை இடுகின்ற ஒரு கலாச்சாரம் இருந்ததாக பைபிள் சுட்டி காட்டுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதோடு முடிக்க வேண்டாம், அடுத்ததுக்கு போவோம். பைபிளில் திருத்தூதர் பணி 19:18, ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டில்ஸ் 19:18. திருத்தூதர் பணி 19:18 சொல்கிறது, நம்பிக்கை கொண்டோர் தாங்கள் செய்த பாவங்களை ஒப்புக்கொண்டு அறிக்கையிட்டனர். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுமா ஹல்லேலூயா. வாய் திறக்காதவர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுமா ஹல்லேலூயா. திருத்தூதர் பணி 19:18 சொல்கிறது, நம்பிக்கை கொண்டோர் தாங்கள் செய்த பாவங்களை ஒப்புக்கொண்டு அறிக்கையிட்டனர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கை கொண்டவனா, நீ நம்பிக்கை கொண்டவளா? அதனுடைய அடையாளம் கழுத்தில் ஜெபமாலை தொங்க விடுறதல்ல, பைபிள் வசனம் மனப்பாடம் பண்ணதல்ல, கோயில் ஓடி நடக்கிறதல்ல. பைபிள் சொல்லுது, நம்பிக்கை கொண்டவன் தாங்கள் செய்த பாவங்கள் அறிக்கையிட்டு திருச்சபையில் சேர்ந்து கொள்ளணும். 8-10 வருஷம் பாவ சங்கீதனம் பண்ணாதவன் வேளாங்கண்ணிக்கு வருஷத்துக்கு 3 முறை போனாலும், பங்கு கோயில் பெரிய பங்கு பேரவை உறுப்பினராக இருந்தாலும், பைபிளின் அடிப்படையில் பாவம் அறிக்கையிடாதவன் திருச்சபையினுடைய உறுப்பினர் அல்ல. ஹல்லேலூயா. திருத்தூதர் பணி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? திருத்தூதர் பணி என்னன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போனார். திருத்தூதர்கள் ஆரம்ப காலங்களில் செய்த காரியங்கள் எழுதி வைத்தது தான் திருத்தூதர் பணி. உலகத்திலே 1500 ஆண்டுகள் உலகத்தில் ஒரே ஒரு சபை மட்டும்தான் இருந்தது. 1500 ஆண்டுகள் உலகத்தில் ஒரே ஒரு சபை மட்டும்தான் இருந்தது. அது எந்த சபை? நல்ல சத்தமா சொல்லுங்க, கரெக்ட் தான். கத்தோலிக்க திருச்சபை, தாய் திருச்சபை மட்டும்தான் உலகத்தில் 1500 ஆண்டுகள் இருந்தது. 1500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சபையில சின்னொரு அபிப்பிராய வித்தியாசம் வந்து சின்னொரு குரூப் சபையை விட்டு வெளியே போனாங்க. அவங்களை நம்ம என்ன கூப்பிடுறோம்? கரெக்ட். இப்போ நல்ல பதில் சொல்ல ஆரம்பிச்சிங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இதுக்காக தான் காலையில் உங்களை திட்டிகிட்டே இருந்தேன். இப்போ என்னுடைய திட்டு நிறைவேறிச்சு. இப்படி பதில் சொல்லணும். கொழுக்கோட்டை வாயில் போட்ட மாதிரி உட்காரக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ புரொட்டஸ்டன்ட் சபை, புரொட்டஸ்ட் என்று சொன்னால் தமிழாக்கம் என்ன? எதிர்ப்பு தெரிவிக்கிறது, எதிர்ப்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. மாமியார் கூட சண்டை போட்டுட்டு மருமகளை பெட்டியும் படுக்கி எடுத்து அம்மா வீட்டுக்கு போற மாதிரி ஒரு சின்ன குட்டி சபை, குட்டி சமூகம் தாய் திருச்சபை மீது சண்டை போட்டுட்டு பெட்டியும் படுக்கி எடுத்து சபை விட்டு கோவிச்சுட்டு போனாங்க. அவங்க சொல்ற பேரு தான் புரொட்டஸ்டன்ட் சபை. புரொட்டஸ்டன்ட் சபை அவங்க போய் இப்ப எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு? 500 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 500 ஆண்டுகள். அப்படின்னாக்க 2020 திரும்பி பார்க்கும் பொழுது உலகத்தில் எத்தனை சபை இருந்திருக்கணும்? 2 சபை. எந்தெந்த சபை? கத்தோலிக்க சபையும் புரொட்டஸ்டன்ட் சபையும். ஆனா என்னாச்சு தெரியுமா? பிரிஞ்சு போன சபை இந்த 500 ஆண்டுகளுக்குள்ள ஒரு கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து சுக்குநூறா உடையிறது போல குட்டி 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 சபைகளா உடைஞ்சு போச்சு. இன்னைக்கு உலகத்தில் மொத்தம் எத்தனை பிரிவினை சபைகள், டினோமினேஷன்ஸ் இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? புள்ளி விவர கணக்கு சொல்லுது 48,000 பிரிவினை சபைகள் இருக்குது. வாய் மூடிருங்க, கொசு போகும். 48,000, 48,000 டினோமினேஷன்ஸ் உலகத்தில் உண்டு. ஒவ்வொரு சபைக்காரன் என்ன சொல்றான்? எங்க பைபிள் தான் ஒரிஜினல் பைபிள், எங்க பைபிள் தான் ஒரிஜினல் பைபிள், எங்க சபை தான் ஒரிஜினல் சபை, எங்களுடைய வேத வசனங்கள் தான் ஒரிஜினல் வசனம்.
அவங்க சொல்றாங்க அவங்க பைபிள் தான் ஒரிஜினல் பைபிள். ஆமா, ஒத்துக்குவீங்களா? ரெட்டியார் பாளையம் ஒத்துக்குவீங்களா? இனி சொல்றது எனக்கு டங்க டக்குன்னு பதில் சொல்லணும். இந்த பைபிள் எழுதிய மத்தேயு எந்த சபைக்காரன்? நல்ல அக்காங்கள் அண்ணன்கள் சேர்ந்து சொல்லுங்களேன், உண்மைதான் எங்களோட பதில். அதுபோல டாண்டான்னு சொன்னா போதும், கெளீர் கெளீர் வாய்ஸில். புளிசாதமும் புளிசாதமும் லெமன் சாதம் ரெண்டும் புளிப்பு தான். சாப்பிட்டாக்கா ஹீറ്റുம் அதிகமாகும், தூக்கமும் வரும். ஆண்டவரே, மத்தேயு எந்த சபைக்காரன்? அங்க அந்த கண்ணாடியில வச்சிருக்கிற அக்கா பதில் சொல்லுங்க. அக்கா இங்க திருப்பி நல்லா கண்ணா கண்ணா நக்கண்ணா பதில் சொல்லுங்க. கண்ணாடியே வச்சிருக்கிறேன் நம்ம கையில் இருக்க கண்ணாடி தான். ஆமா, நல்ல பதில் சொல்லுங்க. மத்தேயு எந்த சபைக்காரன்? லூக்கா எந்த சபை? மார்க்கு எந்த சபை? யோவான் எந்த சபை? யாக்கோபு எந்த சபை? பேதுரு எந்த சபை? இந்த பேதுரு யாரு கத்தோலிக்க சபைக்கு தலைவர்? இதை எழுதியதெல்லாம் யாரு? புதிய ஏற்பாடு எழுதியதெல்லாம் யாரு? இப்ப யாரு பேர் சொன்னீங்க? இந்த எழுதியவரெல்லாம் யாரு? கத்தோலிக்க சபை. கேள்வி புரியுதா இல்லையா? அங்க தூங்குற அக்காவுக்கு புரியுதாக்கா? இத எழுதியதெல்லாம் யாரு? கத்தோலிக்க சபைக்கார். 1500 வருஷம் இது கொண்டு நடந்தது யாரு? டாண்டான பதில் சொல்லுங்களேன். கத்தோலிக்க சபை. இதனோட ஒரிஜினல் காப்பி யாரு கையில் இருக்கு? இது பேப்பர்ல அல்ல அக்கா எழுதியது. அக்காவுக்கு புரியுதா? இது பேப்பர்ல அல்ல எழுதியது எரும மாட்டோட தோலில். ஏசிய நூல் எழுதியது தோல் சுருளில் தான். அந்த தோல் சுருள் இன்னைக்கும் யாரு கையில் இருக்கு? റോമാവിലെ കത്തോലിക്ക ലൈബ്രറിയുടെ ബൈബിൾ കത്തോലിക്ക ലൈബ്രറിയിലുണ്ട്. ഹല്ലേലൂയ. എഴുതിയത് കത്തോലിക്കാൻ, കൊണ്ടു നടന്നത് കത്തോലിക്കാൻ, ഒറിജിനൽ കാപ്പി വെച്ചിട്ടിരിക്കുന്നത് കത്തോലിക്കാൻ. നമ്മുടെ ബൈബിളിലെ എത്ര പുസ്തകങ്ങളുണ്ട്? 73. தெரியாததுக்கு நானே பதில் சொல்றேன். நான் கேள்விகளை நானே பதில் சொல்றேன். நம்ம பைபிள் எத்தனை புத்தகம் உண்டு? 73. அவங்க பிரிவின சபைக்காரன பைபிளில் எத்தனை புத்தகம் உண்டு? 66. 73 முழுசா 66 முழுசா? 73 முழுசா. அவங்க 66 புத்தகங்கள் முடிவெடுத்தது யாரு? அவங்க கையில் உள்ள 66 புத்தகங்கள் முடிவெடுத்தது யாரு? இல்ல, கத்தோலிக்க சபை எடுத்த முடிவு அது. കത്തോലിക്ക സഭയ്ക്ക് 2 ട്രഡീഷൻ ഉണ്ട്, 2 പാരമ്പര്യങ്ങളുണ്ട്. ഒന്ന് 66 പുസ്തകങ്ങളിൽ പാരമ്പര്യം, 2 73 പുസ്തകങ്ങളിൽ പാരമ്പര്യം. ആരംഭ കാലങ്ങളിൽ കത്തോലിക്ക സഭ பயன்படுத்திക്കൊണ്ടിരുന്നത് 66 പുസ്തകങ്ങളുള്ള പാരമ്പര്യം தான். அதுக்கப்புறம் கடவுளால் வெளிப்படுத்தப்பட்ட புத்தகங்கள் என்று சொல்லி இரண்டாவது பாரம்பரியம் வந்தது 73. நம்ம 66 விட்டுட்டு 73 முழுசு எடுத்துட்டோம். இன்னைக்கு அவங்க 66 தான் முழுசுன்னு சொல்லிட்டு நம்முடைய பழைய பைபிள் அவங்க வச்சிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. மேட்ரு விளங்குதா இல்லையா? கணவன் மனைவிக்கு விளங்குதா? புரியுதா புரியலையா? புரிஞ்சு. ஆமா, உனக்கு புரிஞ்சிச்சாப்பா? பொண்டாட்டிக்கு, கணவன் பக்கத்து இருக்கிற பொண்டாட்டிக்கு புரிஞ்சிச்சா இல்லையா? ஆட்டு. ஆமா, அதுதான் கேட்டேன். நீங்களா? ஹல்லேலூயா. இந்த பைபிளினுடைய தொடக்கம் தான் திருத்துதர் பணி. இந்த திருத்துதர் பணி சொல்லுது சபையோட பாரம்பரியம் வெறும் பாரம்பரியம் மட்டுமல்ல, உயிருள்ள இறைவார்த்தை எழுதி வச்சிருக்கு. நம்பிக்கை கொண்டவன், நம்பிக்கை கொண்டவள் தாங்கள் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு சபையோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்தது யாக்கோபு திருமுகம் 5:16. யாக்கோபு 5:16 என்ன சொல்லுது? நீங்கள் ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். சொன்னது யாரு? சொன்னது யாரு? கரெக்ட், சத்தமா சொல்லுங்களேன். சொன்னது யாரு? இப்படிப்பட்ட பிள்ளைங்க இருந்தா எப்படி கிளாஸ் போகும்? சொன்னது யாரு? யாக்கோபு. யாக்கோபு யாரு? 12 அப்போஸ்தலரில் ഒരുവൻ. പക്കത്തിൽ ടീ കട നടത്തുന്ന യാക്കോബാണല്ല. 12 அப்போஸ்தலரில் ഒരുവനാണ് യാക്കോബ്. തൂയാവിയ നിറമ്പി എഴുതി വെച്ചേക്ക് എന്നത് നിങ്ങൾ ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அங்க சிஸ்டருக்கு தூக்கம் வருதானு கேளுங்க. அங்க கன்னியாஸ்திரிக்கு வேலி போட்டோமா? தூக்கம் வருதம்மா? இல்ல, ஒன்றும் இல்லை. சும்மா எனக்கு நான் தான் சந்தேகப்பட்டேன். ஹல்லேலூயா.
വലതുകരം ഉയർത്തി ഹല്ലേലൂയ. കന്യാസ്ത്രീ കൈ തൂക്കട്ടോ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഓക്കെ. അപ്പം ദൈവമേ ഉങ്ങളെല്ലാം എഴുപ്പി ക്ലാസ് എടുത്ത് മുടിക്കുന്നതൊക്കെ ഒരുമാതിരി ആയിരുന്നു. അപ്പോൾ എല്ലാത്തിനും കാരണം പുളിസാദവും ലെമൺ സാദവും താൻ കാലിൽ ഇതിവിടെ നല്ലായിരുന്നു. ഇങ്ങനെ യാക്കോബ് சொல்லுகிறார், ஒருவருக்கொருவர் பாவங்கள் அறிக்கை செய்து கொள்ளுங்கள். இந்த வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வைக்கணும். இல்லை என்றால் நாளைக்கு உங்க வீட்டில் ஒருத்தன் வருவான், വെള്ള ഫുൾ കൈ സട്ട, വെള്ള വേഷ്ടി, അക്കുള്ളൊരു ബൈബിള്, വെള്ള ഫുൾ കൈ ബ്ലൗസ്, വെള്ള സാരി, അക്കുള്ളൊരു ബൈബിള്, കൊളിമ്പിൽ അടിപ്പാങ്ങ ട്രന്ന്. நீங்க வந்து கதவு திறந்தோன்னு கேட்பாங்க, பிரதர் சிஸ்டர் ஜெபிக்கட்டுமான்னு கேட்பாங்க. நீங்க நினைப்பீங்க அங்க பங்கசாமியாருக்கோ வீட்டுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை, இதுங்களாவது வர்றாங்களே, ஜபம் தானே, பைபிள் தானே, வசனம் தானே அப்படி சொல்லிட்டு நீங்க இடம் கொடுப்பீங்க. இடம் கொடுத்த என்ன ஆகும்? ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த மாதிரி ஆகும். அதுங்க உள்ள வந்த உடனே லெஃப்ட் அண்ட் ரைட்டு வசனம் வசனமா பிரிச்சு மேய்வாங்க. நம்ம கத்தோலிக்க மக்களுக்கும் பைபிளுக்கும் என்ன சம்பந்தம்? பல வீடுகளிலும் பைபிள் எதுக்காக யூஸ் பண்றாங்க? வீட்டுக்காரு கண்டுபிடிக்க கூடாதா? 2000 ரூபாய் நோட்டு ஒளிச்சு வைக்கிற ரிசர்வ் பேங்க் தான் பைபிள். வேற எங்க வச்சாலும் படுபாவி மனுஷன் நோண்டி கண்டுபிடிச்சு தண்ணடிச்சிருவாரு. அண்டா குண்டா பாத்திரம் துணி சாரி எதுக்குள்ள வச்சாலும் கொண்டு போயிடுவாரு. பைபிள் மட்டும் வச்சால் உயிரை போனாலும் அந்த தொட மாட்டாருன்னா கவுக்கு தெரியும். அண்ணன்மார்களே ஜாகிரதை. ஒரு வீட்டுக்கு போனேன், ஜெபிக்கிறது பைபிள் கேட்டேன். பைபிள் திறந்த உடனே 3000 ரூபாய் நோட்டு பைபிளுக்குள்ள. ஒரு காலத்தில் 1000 ரூபாய் நோட்டு இருந்துச்சு, மறந்துட்டீங்களா? மோடி வர்றதுக்கு முன்னாடி அங்க பைபிள் படிக்கிற அண்ணனும் கூப்பிடுங்க, அவர் எங்க கூட்டிருக்கிறாரு, பைபிள் கூட்டிருக்கான்னு கேளுங்க. அந்த அண்ணனை பைபிள் மூடி வைக்கணும். நான் சொல்லும்போது மட்டும்தான் பைபிள் படிக்கணும். ஒரு சிலர் இங்கே உட்காந்து பைபிள் படிப்பாங்க, வீட்டில் போன டிவி பார்ப்பாங்க, பைபிள் இங்கே படிக்க கூடாது. ஓகே, திட்டினா தான் சிலர் உரைக்கும். அன்பா பேசணும் தான் திட்டுறேன். என்னமோ சொன்னேனே, பைபிள் வாங்கினேன். பைபிள் திறந்து உடனே அதில் 3000 ரூபாய் நோட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்ப கேக்குது உங்களுக்கு? இப்ப புரியுதா? தமிழ் மாதிரி இருக்கா? ஹல்லேலூயா. எங்க இப்ப உங்களுக்கு கேக்குதா? ஆம்பா, அப்ப எக்கோ அடிச்சதுதான். இது போதும் அண்ணா, இது வேண்டாம், நான் இங்கிருந்து கேட்டுக்கிறேன். இங்க எனக்கு வேண்டாம், ஃபீட்பேக் வைக்க வேண்டாம். இப்ப கிளியர் ஆகுது. இப்ப எனக்கு கிளியர் ஆகுது, உங்களுக்கு கிளியர் ஆகுதா? நீங்க மட்டும் கேட்ட போது நான் கேட்காட்டி கூட பரவாயில்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. இன்னும் நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லுவீங்களா? இப்ப இது வரைக்கும் நீங்க பதில் சொல்லாததுக்கு காரணக்காரங்க நீங்களல்ல. என் பாவமே, என் பாவமே, உங்கள் பெரும்பாவமே. அடுத்து கிளியரா சொல்லணும். இப்ப எங்க நிக்க தெரியுமா? ஞாபகம் இருக்கா? எங்க? புளி சாதத்துல. அது முடிஞ்சிச்சு. எங்க? யாக்கோபு 5:16. இந்த வசனம் நீங்க மனப்பாடம் பண்ணி வைக்கணும். இல்லை என்றால் உங்க வீட்டுக்கு ஒருத்தன் வருவான், வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை சாரி, வெள்ளை பிளவுஸ், ஜெபிக்கிட்டுமான்னு கேட்டு வருவாங்க. அவங்க வந்து வசனமா பிரிச்சு மேய்வாங்க. நம்ம மக்களுக்கும் பைபிளுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம வீடுகளில் பைபிள் எதுக்காக யூஸ் பண்றாங்க? வீட்டுக்காரு கண்டுபிடிக்க கூடாதா? 1000 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டு ஒளிச்சு வைக்கிறதுக்கான ரிசர்வ் பேங்க் தான் பைபிள். அண்ணன்மார்களே, வீடுகளில் போயிட்டு பைபிளை புரட்டி பாருங்கள், நிச்சயம் 2000 ரூபாய் நோட்டு கிடைக்கும். கிடைச்சால் 1000 எனக்கு, 1000 உங்களுக்கு. நான் தான் உங்களுக்கு டெக்னிக் சொல்லி கொடுத்தேன். அவன் வந்து அந்த வசனம் இந்த வசனம் சொல்லும்போது நம்ம மக்களே டகடகடன்னு நடுங்கிறான். என்ன வசனம், என்ன வசனம், 2000 வருஷமா எங்க கத்தோலிக்க சாமியாருங்க இதெல்லாம் சொல்லி தராம எங்களை அடக்கி ஆண்டுட்டாங்களே, அப்படி சங்கடப்படுறாங்க. அன்பானவங்களே, அவங்க வசனம் சொல்லும்போது நீ திருப்பி கேட்கணும். 8-10 வருஷம் வரைக்கும் ஏதோ சமயத்தில் இருந்தவன் ஏதோ ஜபக்கூடத்தில் போய் 4 வசனம் மனப்பாடம் பண்ணி 4 பாட்டும் பாடி வந்து வசனம் சொல்லி நீ என்ன மிரட்டுறியா? நீ சொல்றது நான் கேட்கணுமா? இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர் ஒருவனான யாக்கோபு தூயாவிய நிரம்பி நீங்கள் ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னது நம்பணுமான்னு கேட்கணும். அப்ப அவங்க ஆச்சரியப்படுவாங்க, கத்தோலிக்கருக்கு இந்த வசனம் எங்க கிடைச்சிச்சுன்னு நினைப்பாங்க. அப்ப அவன் சொல்லுவான், ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்யத்தான் சொல்லியிருக்கிறாங்க, சாமியார்கிட்ட பாவம் அறிக்கை செய்ய சொல்லவில்லை அப்படின்னுவான். அப்ப நீ என்ன சொல்லணும்? அட விவரம் கட்டவனே, படிச்சா ஒழுங்கா படிக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள 2 வசனம் நீ படிச்சு பாரு. 14-15 யாக்கோபு 5:14-15 சொல்லுது,
உங்கள் சபையில் யாராவது நோயாளிகள் இருந்தால் சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் நோயாளிகள் மீது எண்ணெய் பூசி அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நோயுற்றவர்கள் குணமாவார்கள். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார்கள். ஹல்லேலூயா. ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். அப்ப நோயாளி இருந்தால், பாவி இருந்தால் யாரை அழைத்து வரணும்? யாரை அழைத்து வரணும்? சபையின் மூப்பர்கள் அழைத்து வரணும். யாரு மூப்பர்கள்? குருக்கள். அவர்களை வந்து தைலம் பூசி ஜெபிக்கும் பொழுது நோய் குணமாகும். பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு கிடைக்கும். சோ நீங்க என்ன செய்யணும்? மூப்பர்களிடத்தில் பாவங்களை அறிக்கை செய்யணும். சபை சொல்லி தருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, யாக்கோபினுடைய யோவான் நற்செய்தியிலே, யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது. யோவான் 20:23 சொல்லுகிறது, நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், யாருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படாது. சொன்னது யாருக்கிட்ட தெரியுமா? இயேசு இரவெல்லாம் அமர்ந்து ஜெபித்து தான் விரும்பிய 12 பேரை தேர்ந்து கொண்டார். அந்த அண்ணனை கூப்பிடுங்க. அந்த மூலையிலுக்கு வந்திருக்கிறான கன்னத்தில் கை வைத்து ரெடி ஆயிடுச்சா? நேரம் உட்காருங்க. எழுந்திரிச்சு ஷேக் கை உட்காருங்க. ரெடி. இன்னும் தூங்கணும், இன்னும் கூப்பிடுவேன். ஓகே. அப்போ யோவான் இரவெல்லாம் அமர்ந்து தான் விரும்பிய 12 பேர் தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்தவர்களை 3 ஆண்டு கூட நடந்து பயிற்சி கொடுத்தார். இந்த 12 பேரை ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்னாடி தன்னிடம் வரவழைத்து அவர்கள் மீது ஜீவ ஆவியை ஊதி, என் விண்ணக தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன். எதற்கு? விண்ணக தந்தை என்னை மண்ணுலகத்துக்கு அனுப்பியது மக்களை அவர்களின் பாவங்களிலிருந்து மீட்பதற்காகத்தான். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் விண்ணக தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன். எதற்கு? மக்களை அவர்களின் பாவங்களிலிருந்து மீட்பதற்காக உங்களை அனுப்பப்படுகிறேன். அடுத்து நல்லா கேட்கணுங்க. பிரிவினை சபைக்காரங்க சொல்றாங்க, எப்போது இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் சிலுவையில் அறையப்பட்டாரோ, எப்பொழுது தேவாலயத்தின் திரைசீலை 2ஆக கிழிந்ததோ அத்தோடு பாவக்கழுவாய் முடிஞ்சிச்சு. இனி யாரோட பாவத்தை மன்னிக்க வேண்டாம், இவரு கல்வாரி மலையில பாவக்கழுவாய் முடிச்சுட்டாரு அப்படின்னாங்க. அன்பார்ந்தவர்களே, நல்லா கேட்டுக்கோங்க. யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் நீங்க திறந்து வச்ச பக்கம், இயேசு கிறிஸ்துவோட சிலுவை சாவுக்கு முன்னாடி அல்ல, சிலுவை சாவு முடிந்து 3ஆம் நாள் உயிர்த்து 40வது நாள் இந்த மண்ணுலகத்தை விட்டு போவதற்கு முன்னாடிதான் தன்னுடைய அப்போஸ்தலர்களை வரவழைத்து ஜீவ ஆவியை ஊதி பாவ சங்கீர்த்தனம் என்னும் திருவுருட்சாதனத்தை இயேசு கிறிஸ்து உருவாக்கியது சிலுவை சாவுக்கு முன்னாடி அல்ல, சிலுவை சாவுக்கு பின்னாடி. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி ஹல்லேலூயா. So இயேசு கிறிஸ்து உருவாக்கிய 7 திருவுருட்சாதனங்களிலே the most powerful sacrament is confession. இயேசு கிறிஸ்து உருவாக்கிய திருவுருட்சாதனங்களிலே 7லே மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு திருவுருட்சாதனம் பாவ சங்கீர்த்தனம் தான். காரணம் என்ன? மற்ற 6 திருவுருட்சாதனங்களிலும் நிரம்பியிருக்கின்ற திருவுருட்சாதனம் பாவ சங்கீர்த்தனம் தான். ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது ஞான தகப்பன் தாயை கூப்பிட்டுட்டு நம்ம குழந்தைக்காக என்ன சொல்லி ஜெபிக்கிறோம்? சாத்தானையும் அவன் செயல்பாடுகளையும் விட்டு விடுகிறீர்களா இப்படி சொல்லி ஜெபிச்சு ஜென்ம பாவ கரைகளை கழுவிய பிறகுதான் ஞானஸ்நானம் கொடுக்கறாங்க. கரெக்டா? புது நன்மை எடுக்கிறதுக்கு முன்னாடி பையன் பாவ சங்கீர்த்தனம் பண்ணி முடிஞ்ச பூசையில் கலந்து கொண்டுதான் புது நன்மை எடுக்கிறாங்க. 2 கரெக்டா? உறுதி பூசல் நேரம் பிஷப் வந்து என்ன கேட்கிறாங்க பசங்க கிட்ட? சாத்தானையும் அவன் செயல்பாடுகளையும் விட்டு விடுகிறீர்களா? அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? விட்டுறோம் அப்படி சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? சொல்லுவோம். ஆமா, விட்டுறோம். எல்லாம் விட்ட பிறகுதான் உறுதி பூசல் கொடுக்கறாங்க. நோயாளிகளுக்கு நோய் பூசல் எப்ப கொடுக்கறாங்க? சாக கிடக்கும் பொழுது பாவத்தை கேட்டு பாவ சங்கீதம் கொடுத்து இல்ல குருப்பட்ட அதிகார பாவத்தை மன்னித்த பிறகுதான் நோய் பூசல் கொடுக்கிறோம். திருமணத்திலே பாவ மன்னிப்பு உண்டா? തിരുപ്പണത്തിൽ പൂസയുണ്ട്, പൂസയിൽ പാവമന്നിപ്പ് വഴിപാടുണ്ട്, തിരുപ്പലിയിൽ പാവമന്നിപ്പ് ഉണ്ടാ. എല്ലാ തിരുവുരുட்சாதனங்களும் நிரம்பியிருக்கின்ற திருவுருட்சாதனம் பாவ சங்கீர்த்தனம் தான். காரணம், அற்றுப்போன மனித கடவுள் உறவு புதுப்பிக்கின்ற திருவுருட்சாதனம் பாவ சங்கீர்த்தனம் தான். சோ சாத்தானுக்கு பிடிக்காத ஒரு திருவுருட்சாதனம் பாவ சங்கீர்த்தனம் தான். ஹல்லேலூயா. உன்னை பூசைக்கு கொண்டு வருவான், அட்லீஸ்ட் வெளியாவது நீ காத்து வாங்கி உட்கார்ந்துட்டு போய்
நீ பட்டம் வாங்குற சடங்குல போய் உட்கார்ந்துருவே, நீ திருமணத்துக்கு போவே, நீ ஞானஸ்தானம் கொடுக்கிற இடத்துக்கு போவே, நீ அவஸ்தை கொடுக்கிற இடத்துக்கு போவே, நீ எல்லாத்துக்கும் போவே. ஆனா பாவ சங்கீத தொட்டியில் மட்டும் உன்னை முட்டி போட வைக்க மாட்டான். யாரு? சாத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரையும் கிளியர் ஆயிருச்சா? சோ திருவிருட்சாதனங்களிலே பவர்ஃபுல் திருவிருட்சாதனம் பாவ சங்கீதம் தான். பைபிள் சொல்லுது, நீ கட்டுவது கட்டப்படும், நீ அவிழ்ப்பது என்ன கட்டப்படும், என்ன அவிழ்க்கப்படும்? தெளிவா சொல்லுது, நீ யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவை, யாருடைய பாவங்களை மன்னியாதீர்களோ அவை. கடந்த 2000 வருஷமாக கத்தோலிக்க சபையில் பட்டம் வாங்கிய அத்தனை குருக்களுக்கும் இந்த வரமுண்டு, பாவத்தை மன்னிப்பதற்கும் பாவத்தை அழிப்பதற்கும். நீங்க நினைக்கலாம், நாங்க எப்படி நம்புறது? நீங்க சொன்னா போதுமா? எப்படி நம்புறதுன்னு கேட்டால் எங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான் அது கத்தாட்சி. நான் தர்மபுரி கார்மல் தியானாசிரமத்தில் வந்து 12 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆரம்ப காலம் 20 ஏக்கர் தோட்டத்திலே தன்னந்தனியாக இருந்தேன். சமையல்காரும் கூட கிடையாது, ஒரு காடு. வந்தவங்களுக்கு தெரியும், இப்பதான் கட்டிடங்களெல்லாம் ஆச்சு. ஆரம்ப காலங்களில் வெறும் காடு, வெறும் தோட்டமா இருந்தது. தன்னந்தனியா இருந்தேன். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் இருந்தது போல நான் இருந்தேன். ஒரு வித்தியாசம், எனக்கு துணி இருந்தது, ஆதாமுக்கு துணி இல்ல. வில்லங்கமான பார்வை அங்க இருந்தது. சாமி ஏவாள் இருந்துச்சா அந்த மாதிரி கேட்கறாங்க. ஏவாளும் கிடையாது, ஏவாளும் கிடையாது. தன்னந்தரியா காட்டில் இருந்த കാലം. அங்க ஒரு சின்னொரு சாப்பலுണ്ട്, சின்னொரு கோயிല്. அதுக்குள்ள நான் பூசு வச்சிட்டு இருக்கிறேன். 4 பேര് பூசையில் இருக்கிறாங்க. ஒரு ஆட்டோ வந்து நின்னுச்சு. கணவனும் மனைவியும் கோயிலுக்குள்ள வந்தாங்க. 4 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. புல்பாய் பாய் வந்து விரிச்சு போட்டிருந்தேன். பாய் பார்த்த உடனே இந்த அண்ணன் நல்ல குண்டு அண்ணன், தொப்ப வயிறு. அங்கே ஏதோ ரவுடி பகலம். அப்போ பயங்கர பாய் போட்டிருந்த உடனே ஐயா பாயில் உட்கார்ந்தார். உட்கார்ந்தவர் படுத்துட்டார். படுத்தவர் தூங்கிட்டார். தூங்கினவர் கொரட்டை விட ஆரம்பிச்சார். டர்ரு புருன்னு பிரிச்சு மேய்கிறாரு, பழைய ஜெனரேட்டர் ஓடுற மாதிரி. நான் நினைச்சேன், யார் இந்த பூச நேரத்தில் இப்படி ஒரு ஜெனரேட்டர் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்களே அப்படி தோணுச்சு. பூசை முடிஞ்ச உடனே நான் கேட்டேன், என்னன்னா உடம்பு சரியில்லைன்னு கேட்டேன். பதில் சொன்னது வைஃபு தான். வைஃபு சொன்னாங்க, சாமி என் வீட்டுக்காரரு 2 കിഡ്നിയും പോയിരിച്ച്, പാൻക്രിയാസ് എന്ന് சொல்லக்கூடிய ഉറുപ്പ് ഫുൾ ബാധിച്ചാச்சு. കാരണം അവർ നല്ലൊരു ഇന്ത്യൻ കുടി മകൻ, കുടിച്ചു ഫിലമിലെല്ലാം ഫ്യൂസ് ആയിരിച്ച്. 3 ആസ്പത്രിയിൽ കൊണ്ടുപോകണം, ഒന്നും செய்ய முடியாதுன்றாங்க. இப்போ ஆந்திரா பார்டர்ல குப்பம் என்ற ஒரு இடமுണ്ട്. அங்க ஒரு PES என்ற ஒரு ஆஸ்பத்திரி உண்டு. அங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு இவரை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஊருக்காரங்க சொன்னாங்க, இங்க ஒரு ஃபாதர் வந்திருக்கிறாரு, அந்த ஃபாதர் கிட்ட போய் பிளஸ் பண்ணிட்டு கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. அது உங்ககிட்ட வந்திருக்கிறேன். நான் சொன்னேன், நான் பிளஸ் பண்றேன்னு சொல்லி தலையில் கை வச்சேன். கை வச்ச உடனே கை எடுத்தேன். கை எடுத்துட்டு கேட்டானா, பாவசங்கீதம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சானா அப்படின்னு கேட்டேன். எவ்வளவு நாளாச்சுன்னு இல்ல, எத்தனை வருஷம் ஆச்சானான்னு கேட்டேன். அண்ணன் மண்டை சொரிஞ்சிட்டு சொன்னாரு, அது கிடக்குது சாமி, நிறைய வருஷமாச்சு. இந்த அக்கா தான் அடிக்கடி சைட் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அங்க இருந்துகிட்டு என்ன பார்த்து கண்ணு மூடி திறக்க கூடாது, தப்பு நினைச்சுக்குவாங்க. நல்ல நேரம் உட்காரு, கையெல்லாம் கணத்தில் கொடுக்காதீங்க, சின்ன பிள்ளைக்கார மாதிரி உட்காருங்க. கையில் விடு, அப்படியே நச்சு. நாம வீட்டுக்கார பொண்ணு பார்க்க வரும்பொழுது எப்படி இருந்தீங்களோ அப்படி இருக்கணும். இப்ப கிளியர் ஆகுது உங்களுக்கு? இப்ப பாத்தீங்களா, திட்டுறது நக்கலடிக்கிறது எல்லாம் கிளியர் ஆகுது அவங்களுக்கு. பாயிண்ட் சொன்னா கிளியர் ஆக மாட்டேங்குது. அப்போ எத்தனை வருஷம் அது கிடக்குது சாமி, நிறைய வருஷாச்சு அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், பாவ சங்கீதம் பண்ணலாமாண்ணா? ஜெபெல்லாம் மறந்து போச்சு சாமி. ஜெபம் போன போகட்டானா, பாவம் ஞாபகம் இருக்கா? இருக்கு. அப்படின்னாக்கா செவத்தோரமா உட்காரு அப்படி சொன்னேன். பாவ சங்கீதம் தொட்டி இல்ல ஆரம்ப காலம். அண்ணன் செவத்தோரமா உட்கார்ந்தார். நானும் ஸ்டால போட்டு நானும் பக்கத்தில் உட்கார்ந்தேன். கோயிலுள்ள 5 பேரையும் வெளியே அனுப்பிவிட்டேன். அண்ணன் சொன்னா, பாவங்கள் எல்லாம் சொல்லுங்கண்ணா அப்படி சொன்னேன். அண்ணன் கொஞ்ச நேரம் மௌனமா உட்கார்ந்து 1 பாவம், 2 பாவம், 3 பாவம், 4 பாவங்கள் சொன்னார். வழக்கமா நாம எல்லாம் சொல்லுவோமே, யாருக்கு எந்த உபதிரவம் இல்லாத பொடி மீன்கள், போய் பேசினேன், கோவப்பட்டேன் சொல்லுவோம்ல, அதே மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு சொன்னாங்க, முடிஞ்சிச்சு சாமி அப்படின்னாரு. உடனே நானும் அண்ணனும் பக்கமா உட்கார்ந்துக்கிட்டு நான் மெதுவா ஸ்துதிக்க தொடங்கினேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, இயேசுவே இயேசுவே, ஸ்துதிக்க. அந்த அண்ணன் செஞ்ச பாவங்கள் ஒவ்வொன்றாக எனக்கு ஞாபகப்படுத்த ஆரம்பிச்சார் கடவுள், வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். நான் கேட்டேன்னா, இப்படி ஒன்று செஞ்சிருக்கிறீங்களா? ஆமா ஃபாதர். இப்படி ஒன்று சின்ன வயசுல செஞ்சிருக்கிற சாமி, இப்படி ஒன்று கண்டிப்பா மாட்டிருக்கிற சாமி, இப்படி ஒன்று வாலிப வயசு செஞ்சிருக்கிற சாமி. நூல் பிடிச்சது போல 18-20 பாவங்கள் கடவுள் வெளிப்படுத்தி கொடுத்தார். எல்லா மனுஷன் ஒத்துக்கிட்டார். நான் பார்த்தா தேம்பி அழுதுட்டு இருக்கிறார்.
நான் கேட்டேன், அண்ணா இப்ப என்ன தோணுதுன்னு கேட்டேன். மனசுல ஒரு பாரம் போன மாதிரி இருக்கு சாமி, நிம்மதியா இருக்கு அப்படி சொன்னாரு. உடனே எனக்கு கிடைத்த குருப்பட்டவர் அதிகாரங்களால் அந்த மகனோட தலை கைகள் வைத்து, தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் உன்னோட பாவங்கள், குற்றங்குறைகள், பலவீனங்கள், அசுத்தங்கள், ஏமாற்றங்கள், கரைகள், கட்டுக்கள், பாவசாபங்கள் விலக்குகிறேன், விடுவிக்கிறேன்னு சொல்லி பிளஸிங் பண்ணிட்டு அண்ணா ஆஸ்பத்திரிக்கு போயிருங்கன்னு சொன்னேன். ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அதே ஆட்டோவில ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆயிட்டாங்க. மறுநாள் காலையில டாக்டர் வந்து ஃபைனல் ஸ்கேனிங் எடுத்தாச்சு. பழைய 3 ரிப்போர்ட்டும் புது ரிப்போர்ட் ஒப்பிட்டு பார்த்துட்டு டாக்டர் கேட்கறாங்க, லாரன்ஸ் அண்ணா உங்களுக்கு எதுக்குன்னா ஆபரேஷன்? உங்க கிட்னிக்கு எந்த நோயும் கிடையாது, பான்கிரியாஸுக்கு எந்த நோயும் கிடையாது, வீட்டுக்கு போங்கண்ணா. 12 ஆண்டுகளாயிருச்சு. இன்னைக்கும் லாரன்ஸ் அண்ணன் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். அன்பர்களே, கடவுள் விடுவித்தால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருச்சபை அவ்வளவு பெரிய அதிசயங்கள் நடக்கும். தர்மபுரியில் உள்ள ஒரு தாத்தா பாட்டி, அவங்க பொண்ணும் மருமகனும் பூனாவில் இருக்கிறாங்க, பேர குழந்தையும். 4 வயதுள்ள ஷெரில் என்ற பொண்ணு 4வது மாடியில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது பொத்துன்னு கீழே விழுந்துட்டா. எப்படி இருக்கும் 4 வயசு வரை 4வது மாடியில் இருந்து விழுந்தால்? அப்பளம் நொறுங்கிய மாதிரி ஆயிடுச்சு. வடிச்செடுத்து கொண்டுപോയി ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சாங்க. 15 நாட்கள் இந்த பொண்ணு டெட் பாடி மாதிரி கண்ணும் மூடி அசைவு இல்லாம கிடக்குது. டாக்டர் சொன்னாங்க ஒரு யூஸும் கிடையாது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. 15வது நாளில் தாத்தா பாட்டி எங்க தியானாசிரமத்துக்கு வந்தாங்க. இந்த மேட்டர் சொன்னாங்க. நான் சொன்னேன், உங்க பொண்ணுக்கிட்டும் மருமகனுக்கிட்டும் போய் ஒரு சூப்பர் பாவ சங்கீதனம் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் 2 ஜெபம் சொல்லி கொடுத்தேன். இந்த ஜெபம் சொல்லுங்க, அதிசயம் பார்ப்பீங்கன்னு சொன்னேன். அரை மணி நேரம் கழிச்சு மகள் போன் பண்ணி சொன்னாங்க, ஃபாதர் இங்க தமிழ் தெரிஞ்ச ஃபாதர்ஸ் யாருமே இல்லை, எல்லாம் மராட்டியும் ஹிந்தியும் தான். நான் சொன்னேன், மராட்டியா ஹிந்தியா தெலுங்கு எதா இருந்தாலும் பரவாயில்ல, கத்தோலிக்க சாமியாரை கண்டுபிடி, உள்ள முடைந்த கணவனும் மனைவியும் பாவருக்கு செய். அதுக்கப்புறம் நான் சொன்ன ஜெபம் செய்வீங்கன்னு சொன்னேன். கார் எடுத்து போய் ஒரு ஃபாதரை கண்டுபிடிச்சாங்க. பாவசங்கதம் முடிஞ்சிச்சு. 2 பேரும் திரும்பவும் ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. ஷெரில் என்ற பாப்பா இருபுறமும் நின்று கொண்டு அந்த 2 ஜெபம் சொல்லி முடிச்சு நெற்றியில் சிறுவை போட்டு கை எடுக்கும் பொழுது 15 நாள் டெட் பாடி மாதிரி கிடந்த பொண்ணு கண்ணு திறந்து 2 பேரையும் மாறி மாறி பார்த்தால் உயிர் தப்பிச்சு வந்துட்டாள். டாக்டர் சொன்னாங்க, கண்ணு திறந்து என்ன பிரயோஜனம்? இனி இந்த குழந்தை கடைசி வரைக்கும் வெஜிடேட்டிவ் லைஃப் தான், தளர்ந்து படுத்து கிடக்கும், ஒரு யூஸ் இருக்காதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இவங்க 3 பேரும் இத்தாலி நாட்டில் இருக்கிறாங்க. போன் அடிக்குதுன்னா கருது தண்ணீர் போட்டா போதும், அப்புறம் சவுண்டு வராது. போன் அடிக்குதாரோ. அப்போ இத்தாலி நாட்டில் இருக்கிறாங்க. அந்த அம்மா அடிக்கடி போன் பண்ணி சொல்லுவாங்க, டாக்டர் தான் சொன்னாங்க வெஜிடேட்டிவ் லைஃப் அசையாது, ஒண்ணுக்கு யூஸ் இருக்காதுன்னு. சாமி என்ன சேட்டையும் குறும்பும் தெரியுமா? துரத்தி போனா கூட பிடிக்க முடிய மாட்டேங்குது, அவ்வளவு குறும்பு பண்றான். கடவுள் குணப்படுத்தின பிறகு அங்க டாக்டருக்கும் மருந்துக்கும் அறிவியலுக்கும் அங்க வேலை கிடையாது. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, குரல் எழுப்பி ஹல்லேலூயா. அப்போ தாய் திருச்சபைக்கு பாவத்தை மன்னிக்கவும் முடியும், பாவத்தை கட்டவும் முடியும். அன்பார்ந்த பாண்டிச்சேரிக்காரங்களே, பாவத்தை கட்ட முடியும், சிம்பிள் மேட்டர். ஒரு நாளைக்கு ஒரு அண்ணன் என்ன பார்க்க வந்தான். பயங்கர ஒரு கோடீஸ்வர அண்ணன், பங்கு பேரவையில் பெரிய ஆளு, பங்கு சமையலுக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட், நிறைய பக்த சபைகள் எல்லாம் உண்டு. ஆனா அவருக்கு பிசினஸ் பயங்கர நெருக்கடி. அது டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கிறாங்க. நான் அண்ணன் கிட்ட கேட்டானா, ஒரு சின்ன விஷயம் கேட்டோன்னு தப்பா நினைக்க மாட்டீங்களா? இல்ல கேளுங்க ஃபாதர், நான் தப்பா நினைக்கணும். நான் கேட்டேன், அண்ணா உங்களுக்கும் ஒரு பொம்பளைக்கும் உள்ள ஏதாவது தப்பான தொடர்பு இருக்கா அப்படி கேட்டேன். யாரு சொன்னது அப்படி கேட்டாரு. நான் சொன்னேன், யாரும் சொல்லலண்ணா, தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படி சொன்னேன். தப்புன்னு கிடையாது, கரெக்டு தான். இவ்வளவு நல்ல மனுஷன், இவ்வளவு சூப்பர் மனுஷன், உங்களுக்கு தான் ஒத்து வருமாண்ணா, விட்டுருங்கண்ணா அப்படி சொன்னேன். சொன்ன உடனே ஐயா எழுந்திரிச்சு என் பக்கத்தில் முட்டி போட்டாரு. நான் கேட்டேன், ஏன்னா முட்டி போட்டீங்க? பாவசங்கீதனம் பண்ணதான் அப்படின்னாரு. நான் சொன்னேன், பாவசங்கீதனம் பண்றது நல்லது தான், ஆனா அது முடிஞ்ச பிறகு அந்த பொம்பளையோடு உள்ள தொடர்பு விட்டுருவீங்களான்னு கேட்டேன். அண்ணன் சொன்ன, சாமி அதுல சின்ன ஒரு சிக்கல் இருக்கு சாமி அப்படி சொன்னாங்க. நான் கேட்டேன், என்னன்னா சிக்கல், என்னன்னா விக்கல் அப்படி கேட்டேன். அண்ணன் சொன்ன, சாமி நான் அந்த பொம்பளையும் சேர்ந்து எங்க ஊர்ல வியாபாரிகளுக்குள்ள ஒரு சீட்டு நடத்திட்டு இருக்கிறோம். அந்த சீட்டு முடிகிற வரைக்கும் எங்களுக்குள்ள இருக்கிற சீட்டு கிழிக்க முடியாது. அப்ப நான் கேட்டேன், இப்ப முட்டி போடுறதுக்கு அப்ப அர்த்தம் என்ன? என்ன என் கண்ணீர் பொடி போடுறதுக்கா, என்ன காக்கா பிடிக்கிறதுக்கா? ஆனா பாவத்தை வெறுத்து ஒதுக்காமல், அதை பற்றி மனம் வருந்தாமல் நீ பாவ மன்னிப்பு கேட்க வந்தால், பாவம் ஸ்டீஃபன் ஃபாதர்னால் அல்ல, ஒரிஜினல் போப்பாண்டவரால் கூட உன் பாவத்தை மன்னிக்க முடியாது. உள்ளம் நொறுங்கிய பாவிக்கு மட்டும்தான் மன வருத்தம் மன்னிப்பு. உள்ளத்திலே
வியாபார நோக்கோடு வருகின்றவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. அப்ப அதனால இன்னைக்கு அந்த பொம்பளை நீ விட்டுட்டு மனம் உடைந்து வருகிறாயோ அன்னைக்கு பாவ சங்கீதம் கேட்கிறேன், இன்னைக்கு எல்லாம் முடியாதுன்னு சொன்னேன். அப்ப அவரு முட்டி போடுதுன்னு சொன்னாங்க. அப்படின்னு எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் மட்டும் கொடுங்கன்னு சொன்னாங்க. பிளஸ்ஸிங் மட்டும். நான் சொன்னேன் பிளஸ்ஸிங் கொடுக்குறேன்னு சொன்னேன். தலையில் கை வச்சேன், அப்படி சும்மா ஸ்துதிச்சேன், இப்படி ஸ்துதிச்சேன். ஸ்துதிக்கும்போது அவருக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த ஆளு நம்ம வாயிலோட சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு நினைச்சாங்க. நான் என்ன சொன்னேன், எனக்கு கிடைத்த குறிப்பிட்டவர் அதிகாரங்களால் இந்த ஆளுக்கும் அந்த பொம்புளைக்கும் உள்ள தொடர்பு மத்திய 18 நான் கட்டுகிறேன், விளக்குகிறேன். இனி அந்த தொடர்பு இருக்கக்கூடாது. இதை நான் ஸ்துதிக்கிறது. அந்த ஆளுக்கு அந்த ஆளுக்கு தோணுது. நான் கட்டி விளக்கினேன், பிளஸ்ஸிங் கொடுத்தேன். முடிஞ்சோன்னா எழுந்திரிச்சு சொன்னாங்க, சாமி போயிட்டு வரேன் சாமி அப்படி சொன்னாங்க. நானும் சொன்னேன், மவனே நீ போயிட்டு வாடா, இங்கத்தான் வருவேன், நீ போயிட்டு இங்கதான் வருவேன் போ அப்படி சொன்னேன். அனுப்பிவிட்டேன். 1.5 மாசம் முடிஞ்சிச்சு. உடனே போன், ஃபாதர் நீங்க அங்க இருக்கிறீங்களா? ஆமா. வந்த பார்க்க முடியுமா? கண்டிப்பா. கார் எடுத்து பறந்து வந்தா. பறந்து வந்த உடனே கார்ல இருந்து இறங்கி ஓடி வந்து என் 2 கைஸ் எடுத்து பிடிச்சாங்க. ஃபாதர் ஒரு பாவ சங்கீதம் பண்ண ஃபாதர் அப்படி சொன்னாரு. உடனே சுத்தி முத்தி பார்த்தேன், பக்கத்துல யாரு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நான் கேட்டேன், அண்ணா அந்த பழைய சீட்டு கிழிஞ்சிச்சா அப்படி கேட்டேன். பழைய சீட்டு கிழிஞ்சிச்சா? ஏன் சாமி கேட்கறீங்க? என்னைக்கு உங்ககிட்ட வந்து போனேனோ அன்னைக்கு ஆரம்பிச்சு எங்களுக்குள்ள சண்டை. நான் ஏதாவது ஒன்று சொன்னா அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவ சொல்றது என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. எங்களுக்குள்ள எப்ப பார்த்தாலும் கீரிம்பம்பு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப வர அவளை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சா. என் பொண்டாட்டி கிட்ட எங்களுக்குள்ள இருக்கிற தொடர்பு போட்டு கொடுத்துருவேன்றா. தூங்கியே 3 வாராச்சு சாமி. நேற்று நைட்டு நான் முடிவெடுத்தேன், இனி வச்சுட்டு இருக்கிற மேட்ரு கிடையாது, உங்ககிட்ட சரண்டர் ஆகல நினைச்சு வந்தேன் சாமி. இது தன் தாய் திருச்சபைக்கு கட்டுவதற்கும் அதிகாரம் உண்டு, அவிழ்ப்பதற்கும் அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு இதெல்லாம் சொன்னாலும் நிறைய பேருக்கு அறிவினுடைய அகந்தையில் 1008 கேள்விகள் தான். என்ன கேள்வி? எதுக்கு ஃபாதர் கிட்ட போய் பாவர்க்கி செய்யணும்? நேரடியா சொன்ன பத்தாதா? விண்ணக தந்தை கிட்ட லோக்கல் காலு, STD காலு கிடையாது, எல்லாம் ISD காலு தான். நேர விண்ணக தந்தைக்கு. ஹலோ விண்ணக தந்தை தானே? ஆமா. இப்பதான் ஒரு கற்பழிப்பு நடந்திருக்கிறேன், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நேரடி சொன்னால் பாவம் மன்னிக்கப்படுமா? மன்னிக்கப்படாது. காரணம் என்ன? நீ செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் கடவுளுக்கு எதிராக மட்டும் செய்கிற பாவம் அல்ல. நீ செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் இந்த சமூகத்தை, உன் குடும்பத்தை, உன்னுடைய பிள்ளைகளை பாதிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கட்டிலில் ஏறி படுத்து போர்வை போத்தி ஒரு கெட்ட சிந்தனை சிந்திக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் அறிவியல் சொல்லுது, நீ கெட்டது சிந்தித்தால் கெட்ட அலைகள் உன்னிடம் இருந்து புறப்படும். நல்லது சிந்தித்தால் நல்ல அலைகள். நீ கெட்ட வார்த்தை பேசினால் கெட்ட அலைகள், நல்ல வார்த்தை பேசினா நல்ல அலைகள். நீ மற்றவர்களை அடித்தால் கெட்ட அலைகள், ஆறுதல் படுத்தினால் நல்ல அலைகள். எல்லா கெட்ட எண்ணங்களுக்கு கூட கெட்ட அலைகள் புறப்படுமா? அப்போ சிந்தனைகள் சிந்தித்தது, கண்ணால் பார்த்தது, வாயால் பேசியது, உடல் உறுப்புகளை செஞ்சது, எத்தனை பாவம் செஞ்சியோ அதெல்லாம் உன் திருச்சபையை, உன் குடும்பத்தை பாதிக்குது. இந்த குடும்பத்துக்கு திருச்சபைக்கு இந்த ரோகம் பண்ணிட்டு நீ மட்டும் ஓசியிலே ஈஸியா கடவுள்கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டா போதுமா? போதாது. கடவுளோடு மன்னிப்பு கேட்கணும், சமூகத்தோடு மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு ஆண்டவர் என்னொரு ஐடியா பண்ணிட்டார். சமூகத்திடம் இருந்து ஒரு மகனை தேர்ந்தெடுத்து சமூகத்தின் பிரதிநிதியாகவும் 10-15 ஆண்டுகள் பயிற்சி தந்து தைல அபிஷேகம் தந்து ஆண்டவரின் பிரதிநிதியாகவும். அந்த அக்கா கொஞ்சம் கூப்பிடுங்க, எழுப்புங்க. இது விழுந்துச்சு, அப்போ பிடிங்க. இந்த அம்மா, இந்த அக்கா பிடிங்க. அந்த அக்கமா குட் மார்னிங் அக்கா, நல்லா இருக்கிறீங்களா? அக்கா நல்லா இருக்கிறீங்களாக்கா? இப்ப விழுந்திருக்கும், மண்டை உடஞ்சு செத்து போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க மண்டை தரையிலடிச்சு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரூப்பில் என்ன பார்த்தா எப்படி கூப்பிடுவாங்க? கொலைக்காரன் போறான் பாரு. என்ன நீங்க ஒருத்தி காரணம், கொலைக்காரன் போறான் பாரு. இனி எத்தனை பேர் பிரசங்கம் வச்சு சாகடிக்க போறாரோ தெரியல அப்படின்னு வாங்க. எந்திரிச்சிட்டீங்களா? நல்லா ஆயிட்டீங்களா? தண்ணி இருக்கா பக்கத்துல? பாட்டில் அடிச்சிருங்களேன், தூக்கம் போகும். ஹல்லேலூயா. ஒரு உயிரை காப்பாத்திட்டேன் நான். பிரசங்கம் கொஞ்சம் பிளாக் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு உயிரை காப்பாத்திட்டேன். அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு முகத்தில் இருக்குது. நீங்க ஒரு சங்கடப்படாதீங்க. மத்தியானம் 3:30-3:45 மணி நேரம் தூக்கம் வரத்தான் செய்யும். நான் பைபிள் பிரசங்கம் வச்சிருக்கிறேன், தூக்கம் வரும். நீங்க தூங்குங்க, நான் இருக்கிற வரைக்கும் பயப்பட வேண்டாம், நான் எழுப்பிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? சாதாரண பங்கில போய் தூங்குறவங்களை எழுப்பினாக்கா ஒரு மாதிரி முறைச்சு பார்ப்பாங்க.
ஆனால் ரெட்டியார்பாளைய மக்கள் மட்டும் எழுப்புன உடனே புன்சிரிப்போட என்ன பார்க்குறாங்க. நல்ல மக்கள் நீங்கள். அந்த ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்னமோ சொன்னேன், எங்கேயோ நிற்குது வண்டி. உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அங்கிருந்து ஆரம்பிக்கலாம், ஞாபகம் இல்லை இருந்தால் நான் எங்கிருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். அன்பானவங்களே, நாம் அப்போ ஒரு 10-15 ஆண்டுகள் பார்த்தீங்களாக்கா, நீங்க காரணம் கம்ப்ளீட் கனெக்ஷன் போச்சு. எனக்கு மட்டும் இல்லை, மொத்தம் குரூப்புக்கு கனெக்ஷன் போச்சு. 10-15 ஆண்டுகள் பயிற்சி கொடுத்து தைலாபிஷேகம் செய்து ஒரு மகனை இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாக மாற்றும் பொழுது, அந்த குருவானிடத்தில் நீ பாவர்க்கு செய்யும் பொழுது ஒரே நேரம் கடவுளிடம் இருந்தும் சமூகத்திடம் இருந்தும் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி ஹல்லேலூயா. குரல் எழுப்பி ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த கை தூக்கில எங்களோட கோவிச்சுக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் கேட்கிற கேள்வி, ஃபாதர் மனசு விட்டு பாவத்தை அறுக்கிடணும், அவ்வளவுதானே, அது சாமியார்கிட்ட தான் வேணுமா? நமக்கு பிடிச்ச நம்ம தாத்தா கிட்ட, பாட்டி கிட்ட, சித்தப்பா கிட்ட, சித்தி கிட்ட, ஃப்ரெண்டு கிட்ட, ஏதோ கன்னியாஸ்திரி கிட்ட போய் மனசு விட்டு பேசின பத்தாதா? சாமியார்கிட்ட தான் சொல்லணுமா? ஆமா, சாமியார்கிட்ட சொன்னா மட்டும்தான் அது ஒரு திருவிருட்சாதனம், சாக்ரமெண்ட். வேற யாருக்கிட்ட சொன்னாலும் அது ஒரு ஆத்ம ஆலோசனை தான், கவுன்சிலிங் தான். நான் சைக்காலஜி படிச்சவன் தான். சைக்காலஜி படிச்சு முடிச்சு சேலத்தில் பணி செய்யற காலம் ஒரு 19 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய பேரை கவுன்சிலிங்காக என்னதியில் கொண்டு வருவாங்க. குறிப்பா விவாகரத்து ஸ்டேஜில் உள்ள கணவன் மனைவியெல்லாம் கொண்டு வருவாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச சைக்காலஜி எல்லாம் வச்சு 8-10 வாரம் வர சொல்லுவேன். இருக்கிறது எல்லாம் அவங்க மேல திணிச்சு பார்ப்பேன். எல்லா தெரப்பி டெக்னிக்ஸ் எல்லாம் பண்ணி பார்ப்பேன். 8-10 வாரம் முடியும் பொழுது நம்ம கையிലുള്ള ஸ்டாக்கு முடியும். அப்ப இது எங்கேயாவது கொண்டு போய் முடிக்கணும் தானே. அந்த நேரம் வரும்பொழுது அக்காவே உள்ள உட்கார வச்சு அண்ணனை வெளியே உட்கார வச்சுட்டு அக்கா கிட்ட கேட்பேன், அக்கா எவ்வளவோ நல்ல நல்ல காரியங்கள் சொல்லி கொடுத்தேன், உங்களுக்குன்னே உருவாக்கப்பட்ட கணவன் பாருங்க அப்பாவியா இருக்காரு, வாயில விரல் விட்டா கூட கடிக்க மாட்டாரு, நீங்க தான் எப்ப பார்த்தாலும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த ஆளுல. இப்ப என்ன தோணுதா அக்கா, மறுபடியும் போய் அவரு கூட வாழலாம் தோணுதா? அக்கா கிட்ட கேட்கிறேன். அக்கா சொல்றாங்க, சாமி அவரு மட்டும் வேண்டாம் சாமி, வேற யாரை வேணாலும் காட்டுங்க, நான் போய் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்றாங்க. சரி, இந்த அக்கா உருப்படாது அப்படி நினைச்சு அக்காவை வெளியே உட்கார வச்சு அண்ணனை உள்ள உட்கார வச்சு அண்ணனு கூட சொல்றேன், அண்ணா எவ்வளவு நல்ல மனைவியா கடவுள் கொடுத்திருக்கிறாங்க, அன்பானவள், அழகானவள், சமைக்க தெரிஞ்சவள், குளிக்க தெரிஞ்சவள், ஜெபிக்க தெரிஞ்சவள், சிரிக்க தெரிஞ்சவள். உங்களுக்கு மட்டும் உங்க பொண்டாட்டியில ஒரு நன்மையும் கண்டுபிடிக்க முடியல. உங்க சுத்தி இருக்கிற வீட்டில் உள்ள எல்லா ஆண்களும் உங்க மனைவியை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, விட்டா போதும் எடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க. என்ன தோணுது அண்ணா, மறுபடியும் போய் வாழலாம்னு நினைக்கிறீங்களா? நான் கேட்கிறேன். அண்ணன் சொல்றாரு, சாமி அவ்வளவு நல்லா இருந்துச்சுனாக்கா நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டான்றாங்க. எல்லா புத்திமதிக்கும் அறிவுரைக்கும் சைக்காலஜிக்கும் அவ்வளவுதான் லாய்க்கு. அதே நான் தியான ஃபீல்டில் வந்த பிறகு சாலக்குடி டிவைன் தியான மையம், திருச்சூர் ஜெருசலம் தியான மையம், அட்டப்பாடி செஹியோன் தியான மையம், இப்ப தர்மபுரி கார்பேல் தியானாசிரமம், இங்க தியானத்துக்கு இருந்த காலங்களிலே இதே மாதிரி விவாக ரத்து ஸ்டேஜில் உள்ள கணவன் மனைவியர்கள் தியானத்துக்கு வருவாங்க. 2 மினிட் 3 மினிட் பாவ சங்கீதம் முடிஞ்ச பிறகு பிளஸ்ஸிங் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ள அங்கிருந்து கேட்கறாங்க, ஃபாதர் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளுங்க அக்கா, கேளுங்க அண்ணா, என்ன மேட்ரு? இல்ல ஃபாதர், பாவ சங்கீதத்துல முடிஞ்ச உடனே மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங். என்னக்கா ஃபீலிங்? நான் மறுபடியும் போய் அவரு கூட வாழட்டுமா? சைக்காலஜிக்கு முடியாதது, தெரப்பிக்கு முடியாதது, புத்திமதிக்கு முடியாதது, ஏன் பாவ சங்கீர்த்தனத்துக்கு முடிகிறது என்று கேட்டால், பாவ சங்கீர்த்தனத்தில் 2 மனிதர்கள் சந்திப்பதில்லை. ஒரு மனிதனும் ஒரு கடவுளின் பிரதிநிதியும் சந்திக்கின்ற நேரம் அங்கு கண்களால் பார்க்க முடியாத, ஐம்புலங்களால் உணர முடியாத ஆசீர்வாதங்கள் தொட்டி தொட்டியாக கடவுள் பொழிவதனால் தான் அங்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்கிறது. அங்கு ஷெரில் கண்ணு திறந்தது, அங்கு லாரன்ஸ் அண்ணனுக்கு கிட்னி நோய் குணமானது. அற்புதங்களும் அடையாளங்களும் ஒவ்வொரு பாவ சங்கீர்த்தனத்திலும் நிறைவேறும். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி ஹல்லேலூயா. அபிஷேகத்தோட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவ சங்கீர்த்தனம் அவ்வளவு பவர்ஃபுல் ஆனது. அப்ப நிறைய பேர் கேட்கிற கேள்வி, ஃபாதர் நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்கன்னாக்க நாங்க பாவர்க்கே செய்யறோம். ஆனா ஒரு மேட்ரு, ஒரு நல்ல பரிசுத்தமான ஃபாதர் ஆகியிருந்தால், ஜெபிக்கிற கலையுள்ள ஒளியுள்ள ஃபாதரா இருந்தால் கண்டிப்பா நாங்க பாவர்க்கே செய்யறோம். ஆனா நாங்க பாக்குற பல சாமியார்களும் மூஞ்சி முகரும் சரியில்லையே, பேக்ரவுண்ட் எல்லாம் எங்களோட மோசமா இருக்குது. எப்படி போய் இதுங்க கிட்ட போய் பாவத்தை அறிக்கிடுறது?
இந்த ஒரு பயம், இந்த ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கா இல்லையா? உங்களுக்கு இல்லாக்க நிறைய பேருக்கு இருக்கு. ஹல்லேலூயா. அதுக்கான என்னுடைய பதில். டயர்டாயிருச்சா? தொடரலாமா? கேட்கலாமா? அதுக்காக என்னுடைய பதில், அவர் எங்கேயாவது உட்கார வைங்க. நீங்க ரொம்ப தாகமா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப தாகம், ஒரு டம்ளர் தண்ணி குடிக்காட்டி மயக்கம் போட்டு விழுவ அளவுக்கு தாகம். திரும்பி பார்த்தால் ஒரு தொட்டி நிறைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்வாஃபீனா வாட்டர், தொட்டி நிறைய இருக்கு. தொட்டி சுற்றி 15 குழாய்கள் இருக்கு. நீங்க வந்து நோண்டி விசாரிப்பீங்களா? இந்த குழாய் பிளாஸ்டிக்கில் செஞ்சதா, பித்தளையில் செஞ்சதா, அலுமினியத்தில் செஞ்சதா, தங்கத்தில் செஞ்சதா, வெள்ளியில் செஞ்சதா? நோண்டி விசாரிச்ச பிறகுதான் தண்ணி குடிப்பீங்களா? விசாரிச்ச பிறகுதான் தண்ணி குடிப்பீங்களா? இல்ல. அது பிளாஸ்டிக் ஆன, இரும்பான, பித்தளை ஆன, வெள்ளி ஆன, உங்களுக்கு தண்ணி தானே வேணும். வர வேண்டியது, பைப்பு திறக்க வேண்டியது, தண்ணி குடிக்க வேண்டியது, போயிட்டே இருக்க வேண்டியது. ஹல்லேலூயா. இதே மாதிரி அன்பானவங்களே, விண்ணக தொட்டியாக அருள் வரங்கள் நிரப்பி வச்சிருக்கிறான். இந்த அருள் வரங்கள் வரக்கூடிய குழாய்கள் தான் ஒவ்வொரு சாமியாரும். அவர் சின்ன வயசா இருக்கலாம், பெரிய வயசா இருக்கலாம், படிச்சவரா இருக்கலாம், படிக்காதவரா இருக்கலாம், புனிதனா இருக்கலாம், பாவியா இருக்கலாம், கீழ் ஜாதியா இருக்கலாம், மேல் ஜாதியா இருக்கலாம். இதுல நமக்கு தேவையில்லாத விஷயம். வர வேண்டியது, பாவங்கள் அறிக்கிட வேண்டியது, ஆசீர்வாதம் பெற்று போய்கொண்டே இருக்க வேண்டியது. ஹல்லேலூயா. வோல்டேஜ் மட்டும் வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு சாமியார் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தருகின்ற ஆசீர்வாதம் அவருடைய குடும்பத்திலிருந்து கொண்டு வந்து தருவதல்ல, அவரை ஜபத்தினாலோ தவத்தினாலோ உருவாக்கி கொடுக்கிறதல்ல. அது விண்ணக தொட்டியிலிருந்து வருகின்ற வெறும் குழாய்கள் மட்டும்தான் ஒவ்வொரு குருவானவரும். ஹல்லேலூயா. இப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, ஃபாதர் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் ஃபாதர். என்ன முடிவு? எதுக்கு இந்த பாவ சங்கீதனம்? போய் சொல்றோம், எழுந்திரிச்சு வந்து அதே செய்ய போறோம், மறுபடியும் அதே சொல்றோம், அதே செய்யறோம், சொல்றோம். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். என்னைக்கு இது நிறுத்துறேனோ அன்னைக்கு தான் பாவ சங்கீதனம் பண்ணுவேன். நல்ல முடிவில் என்னைக்கு நிறுத்துவீங்க? மூக்கில் பஞ்சு வச்சு, கழுத்தில் கயிறு கட்டி, கையில் ஜெபமாலையும் சுலுபையும் கொடுத்து நீட்டா படுக்க வைப்பாங்க ஒரு நாளைக்கு. அன்னைக்கு உங்க பாண்டிச்சேரியில் பாவ சங்கீதனம் பண்ண முடியுமா? எங்க தர்மபுரியில முடியாது. உங்க ஊர்ல முடியுமா? இல்ல. முன்னாடி செஞ்சாதான் ஆகும். எதுக்கு பாவ சங்கீதனம் பண்ணணும்? பண்ணி முடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் அதே பாவம் செய்ய போறோம், மறுபடியும் சொன்னா மறுபடியும் அதே செய்ய போறோம். அதுல நீ பாவ சங்கீதனம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்றவங்க இனிமேல் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க குளிக்க கூடாது. காரணம் என்ன? குளிச்சு வெளியே வந்து ஒரு 24 மணி நேரம் முடியறதுக்குள்ள மறுபடியும் அழுக்காகுது, மறுபடியும் குளிக்கணும், மறுபடியும் அழுக்காகுது, மறுபடியும் குளிக்கணும், மறுபடியும் அழுக்காகுது, மறுபடியும் குளிக்கணும். அப்ப நீங்க என்ன முடிவு எடுக்கணும்? இனி மரணம் வரைக்கும் நான் குளிக்க மாட்டேன். அதாவது நீங்க எவ்வளவு குளித்தாலும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது உடம்பில் அழுக்கு வரும் என்பது இயற்கை நியதி. இதே போல நீ எத்தனை பாவத்தை செஞ்சாலும் உலகம் பாவத்துக்குரியது. உன்னுடைய ஆத்மாவிலே பாவக்கரை வரும். அதுக்குத்தான் எப்படி உடல் அடிக்கடி குளிப்பாட்டி சுத்தம் பண்றியோ அதே போல ஆத்மாவே கழுவி சுத்தம் பண்ணுவதற்கான வாய்ப்பு தான் ஒவ்வொரு பாவ சங்கீதனமும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். அதனால தான் அகம் சுத்தமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இந்த அகம் சுத்தம் பண்ணாம பாவ சங்கீதனம் பண்ணாம கரைப்பட்ட உள்ளத்தோட அக்கா வந்து லிப்ஸ்டிக்கும் சிங்கேட்டும் போட்டாக்க மூஞ்சி முகரம் ரெடி ஆகுமா? எவ்வளவு மேக்கப் பண்ணாலும் சில அக்காங்களும் மூஞ்சி முகரம் பாருங்க கழுத்தம் மிதிச்ச மாதிரி இருக்கும். காரணம் என்ன? உள்ளம் சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, இயேசுவுக்கே நன்றி. 14 பாவ சங்கீதத்துக்கு அதோட அபிஷேகம் உண்டான்னு பார்த்தவங்களே. எழுந்திரிச்சுட்டு உட்காரணமா? கொஞ்சம் எழுந்திரிச்சு உட்காரணமா? ஏன்னா ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கிற இடம் சூடா இருக்கும். அதனால கொஞ்சம் எழுந்திரிச்சு உட்கார்ந்தாக்க உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ் ஆகும். கொஞ்சம் எழுந்திரிச்சு உட்கார விட மாட்டேன் நான். கிளாஸ் முடியல. இனி 2 கையும் தலைக்கு மேல உயர்த்துங்க. கண்ணு மூடுங்க. அதான் ரொம்ப நேரமா விரும்பி கொண்டிருந்த விஷயம். ஒரு வாய்ப்பு கிடைச்ச கண்ணு மூடலான்னு மூடிக்கோங்க அனுமதியோட. இன்னும் நல்லொரு ஸ்துதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தமா ஸ்துதிங்களே.
குரல் எழும்பட்டும். கை மட்டும் உயர்த்தியால் போதாது, கரம் உயர்த்தி இப்படியே நின்னா பத்தாது. வாய் தரங்க, குரல் எழும்புங்க, கட்டுகள் உடையட்டும், உங்களோட சங்கடங்கள் போகட்டும், മനസ്സിലെ ഭാരങ്ങൾ പോകട്ടും. അതുക്ക് വായി തുറന്ന് യേശുവേന്ന് ചൊല്ലണം, ഹല്ലേലൂയ എന്ന് சொல்லணும். அப்படியே கை மட்டும் உயர்த்திட்டு துப்பாக்கி முன்னாடி தோத்து போனோம் நிக்கிறமே நிக்க கூடாது. வாய் தரங்க இயேசுவேன்னு சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. நீங்க சொல்றது உங்க காதில் விழுகணும், உங்க காதில் நீங்க சொல்றது கேட்கணும். உங்களுக்கே கேட்கவில்லை என்ற கடவுளுக்கு எப்படி கேட்கும்? வாய் திறந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா 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 യേശുവേ 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 യേശുവേ. നല്ല ജോറ കൈകൾ തട്ടുവാമ. சிரிங்களே பயங்கர டைட்டா இருக்கிறீங்க, கப்பலுக்கு கவிந்த மாதிரி. பக்கத்து நிற்கிறவங்க ஒரு ஷேக்கண்டி கொடுக்க, முகத்தில் பார்த்து கண்களில் பார்த்து அவங்க சிரிக்கிறாங்கன்னு பாருங்க. ரொம்ப டைட்டுங்க. அப்போ ஓகே, இனி உட்காருங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. അൻപാതുങ്ങളെ, പഴയ കാലം മാതിരി ഇപ്പോൾ പാപസങ്കീർത്തനമില്ല. റെഡിയാർപാളയത്തുള്ള പെരിയവങ്ങൾക്കെല്ലാം തെരിയും. ഒരു കാലത്തിൽ തമിഴേ தெரியாத വെള്ളക്കാര സ്വാമിയാര് തമിഴ്നാട്ടിലിരുന്ന കാലത്തിൽ എന്നാ ഗംഭീരമായിരുന്നത് പാവസങ്കീർത്തനമെല്ലാം. ശനിക്കിഴமை ആയിരിച്ചനാക്ക മക്കൾ ലൈൻ നിന്ന് പാവസങ്കീർത്തനം பண்ணுவாங்க, சாமியாருங்க உட்காருவாங்க. அப்படி காலம் இருந்துச்சு. இப்போ ஃபாதர்ஸ் உட்கார்றதும் கிடையாது, மக்கள் வர்றதும் கிடையாது. பாவசங்கீதம் முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பங்கு கோயிலில் பூசை வைக்க போனேன். ஒரு பங்கு கோயிலில் 8 மணிக்கு பூசை. நான் ஒரு 7:15 முன்னாடி அந்த பங்கு கோயிலுக்குள்ள போனேன். 3/4 மணி நேரம் இருக்கு, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஜபமாலையும் எடுத்து பாவசங்கீதம் தொட்டியில் போய் உட்கார்ந்தேன். மணி 7:15, 7:30, 7:45, 7:50. ஒருத்தம் கூட பாவசங்கீதம் கேட்க வரல. கோயில் கிட்டத்தட்ட ஃபுல்லாயிருச்சு. 7:50 ஆன உடனே ரொம்ப வயசான பாட்டி என் பக்கத்துல வந்து முட்டி போட்டாங்க. எனக்கு தோணுச்சு, பாட்டி சாக போறதுக்கு முன்னாடி பாவசங்கீதம் பண்ண வர்றாங்க போல தோணுது. அவ்வளோ வயசு. நான் சிலுவையெல்லாம் போட்டு சாஞ்சு உட்கார்ந்தேன். பாட்டி காதலி கேட்குது, எப்படி இருக்கிறீங்க சாமி? என்ன நலம் விசாரிக்கிறாங்களே. ஒருவேளை ஸ்டார்டிங் ட்ரபிளா இருக்கும், எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியாம நல்ல காரியம் கேட்டு ஆரம்பிக்கிறதா இருக்கும்னு நினைச்சு நான் சொன்னேன், நல்லா இருக்கிறேன் பாட்டி, சொல்லுங்க பாட்டின்னு சொல்லி மறுபடியும் சாஞ்சு உட்கார்ந்தேன். பாட்டி கேட்குது, அப்புறம் வாழ்க்கையில எப்படி போகுது சாமி? நான் கேட்ட, பாட்டி நீங்க பாவசங்கீதம் பண்ண வந்தீங்களா இல்ல வேற ஏதாவதுக்கு வந்தீங்களா? இல்லைங்க ஃபாதர், ரொம்ப நேரமா நீங்க தனியாக உட்காந்துட்டு போர் அடிக்கிறது பார்த்தேன், ஒரு கம்பெனி கொடுக்கலாம்னு நினைச்சேன். வர்ற கம்பெனி கொடுக்குற இடமா போயிருச்சு. எங்க ஊர்ல எல்லாம் பெரிய பெரிய பாவங்கள் எப்ப சொல்லுவோம் தெரியுமா? பாவ சங்கீர்த்தனத்துல திருவிழாவுக்கு பேண்ட் வாசிக்கும் பொழுதும் குண்டு வெடிக்கும் பொழுதுதான் பெருசு சொல்லுவோம். அது வரைக்கும் பொய் பேசினேன், பொய் பேசினேன், கோபப்பட்டேன், அங்க டும்முன்னு வெடிக்கும் பொழுது இங்க டும்முன்னு சொல்லுவோம். அப்ப எங்க கோஷ்டிகள் இங்கேயும் நிறைய பேர் இருக்கிற மாதிரி தெரியுது, சிரிப்பு பார்த்தாலும் தெரியுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தவக்காலம் வரும்பொழுது பங்கு சமையல் சொல்லுவாங்க, அன்பார்ந்த பங்கு மக்களே, நான் 7 குருக்களை வர சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் அந்த பையனை பிடிச்சுக்குவாங்க. அந்த கேமரா விழுந்த லட்சக்கணக்கிന് விலையுள்ளது. அது அவரை பிடிச்சிருங்க. அந்த கேமரா போனா பயங்கர காஸ்ட்லி. ஆமா, ஓகே. இப்படிப்பட்ட பிள்ளைகள் அடங்கவில்லை என்றால் செய்ய வேண்டிய 2 காரியங்கள். ஒன்று, பட்டக்ஸில் ஒரு கிள்ளு, 2 காது பிடிச்ச ஒரு திரி. இது 2 மண்ணை அவங்க அடக்கி ஒதுக்கமே இருக்கும். எங்க அம்மா அப்படிதான் உட்கார. பல அம்மாக்களுக்கு அந்த டெக்னிக்கு தெரியல. எங்க தொட்டா பிள்ளை உட்காருமா அது தெரியல. அதான் என்ன அம்மா செஞ்சதாக. பட்டக்ஸில் 2 கிள்ளு, காது பிடிச்ச 2 டியூனு கரெக்டா இருக்கும் பூச முடிகிற வரைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சும்மா இதெல்லாம் ஃப்ரீ, இலவசமான லைஃப் தான், காசு ஒன்றும் தர வேண்டாம், கன்சல்டேஷன் ஃபீ வேண்டாம். எங்கேயோ நிக்குதே. 7 குருக்களை வர சொல்லியிருக்கிறேன். பங்கு மக்கள் ஃபுல்லா பாவருக்கு செஞ்சுட்டு வரணும். கடைசி நேரத்தில் யாரும் உயிரெடுக்க கூடாது. பங்கு சமையல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம மக்கள் எல்லாம் பாவருக்கே செய்ய வருவோம். வந்துட்டு கோயிலுக்குள்ள வந்த உடனே சுத்தி முத்திட்டு பார்வையும் உண்டு. வந்த சாமியாருங்களிலே முடியெல்லாம் நிறைச்சு, கண்ண பல்பெல்லாம் ஃபியூஸ் ஆகி, காது ஸ்பீக்கரில் அவுட் ஆகி தள்ளாடி இருக்கிற தாத்தா சாமியார்கிட்ட 150 பேரு கியூ.
இங்க சின்னசாமி 6 பேர் வந்து ஈ விரட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தம் முடக்க போக மாட்டாங்க. உயிர் போனாலும் ഉരുപ്പെടുമ്പോ നമ്മ തിരിച്ചു പോയി എനിക്ക് തോന്നില്ല. ഒരു പാപസങ്കീർത്തനமாக മാറുവதற்கு 5 കാര്യങ്ങൾ தேவைப்படுது. ഹല്ലേലൂയ. ഒരു പാപസങ്കീർത്തനமாக മാറുവதற்கு 5 കാര്യങ്ങൾ தேவைப்படுது. ഒരു ഏലക്കട്ടിയാ മാറുന്നதுக்கு 5 കാര്യങ്ങൾ വേണം. എന്തെന്താ കാര്യങ്ങൾ? പാല്, തണ്ണി, ടീത്തൂള്, സക്കര, ഏലക്ക, அங்க பாத்திரம், அடுப்பு, தீக்குச்சி, லைட்டர், ஸ்டவ், வடிகட்டி. டீ போட தெரிஞ்ச அக்கங்கள் கரெக்டா சொன்னாங்க. என்னது? பால், தண்ணி, சக்கரை, ஏலக்காய், டீ தூள். இந்த வடிகட்டி, அடுப்பு, பாத்திரம் இதெல்லாம் சொன்னவங்க ஜென்மத்துக்கும் டீ போடாதவங்க, போடுறது பார்த்தவங்க. ஒரு ஏலக்கட்டியமாருக்கு 5 விஷயம் தேவைப்படுது போல ஒரு பாவசங்கீதனமாக மாறுவதற்கு 5 காரியங்கள் தேவைப்படுது. முதலாவது, எழுத படிக்க தெரிந்தால். எழுத படிக்க தெரிந்தால் பேப்பர் பேனாவை எடுத்து ஃபுல் பாவங்களும் குறிச்செடுக்கணும். குறிச்செடுத்தது அப்படியே கொண்டு போய் நீங்க அது வச்ச பாவசங்கீதம் பண்ணிக்கோங்க. அப்ப ஒன்னும் கூட ஒழிக்காம மறைக்காம மறந்து போகாம எல்லாம் பாவர்க்கே செய்யலாம். இது எவ்வளவு சொன்னாலும் நிறைய பேருக்கு புரியாது. எழுதி தயார் பண்ணி சின்னதும் பெருசும் எல்லாம் எழுதி எடுத்து ஃபுல்லா பாவர்க்கே செய்ய சொன்னால் எவ்வளவு சொன்னாலும் புரியாது. ஒரு சரி பாவசங்கீதம் பண்ண வருவாங்க. 24 வயசுள்ள MBA படிச்ச பையன் பாவசங்கீதம் பண்ண வர்றான். பொய் பேசின சாமி, சரிங்க. கெட்ட வார்த்தை பேசின சாமி, சரிங்க. கோபப்பட்ட சாமி, சரிங்க. பொய் பேசின சாமி, சரிங்க. கெட்ட வார்த்தை பேசின சாமி, சரிங்க. கோபப்பட்ட சாமி, சரிங்க. பொய் பேசின சாமி, சரிங்க. அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன மேட்டர் தெரியுமா? இன்னும் நிறைய வரணுமே, வர மாட்டேங்குது, வராது. என்ன வரும்? இங்க சொரிஞ்சு வழுக்க வரும், பாவம் வராது. ஹல்லேலூயா. பாவங்கள் எல்லாம் தெளிவாக எழுதி எடுக்கணும். எடுத்தது கொண்டு போய் பாவர்க்கே செய்யணும். குத்துமதிப்பா 2-3 சொல்லிட்டு இந்த வாரத்தோடு முடிஞ்சிச்சுன்னு சொன்னாக்கா எழுந்திரிச்சு வரும்போது தோணும், அச்சச்சோ பெருசெல்லாம் மறந்துட்டேனே, அது விட்டு போயிட்டேனே, இது ஒரிஜினல் முடிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியலையே, உறுத்தல் வரும். சில அண்ணன்மார்கள் பாவசங்கீதம் பண்ண வருவாங்க. ஓடி வந்து முட்டி போடுவாங்க. முட்டி போட்டு சொல்லுவாங்க, சாமி எல்லா பாவத்தையும் செஞ்சிருக்கிறேன், மன்னிப்பு கொடுங்க. அப்ப நான் ஃபாதர் நான் சொல்லுவேன், எல்லா ஜெபத்தையும் சொல்லுங்க, எழுந்திரிச்சு போங்க. அது எப்படி ஃபாதர் எல்லா ஜெபத்தையும் சொல்றது? அது எப்பற எல்லா பாவத்தையும் செய்யறது? நீ கொலை செஞ்சிருக்கிறியா? இல்ல சாமி. அப்ப நீ தெளிவா சொல்லு, நான் உனக்கு தெளிவா சொல்லி தரேன். வேற சிலதுக்கு இருக்காங்க. கவிஞர் வைரமுத்தோட தம்பிகளும் தங்கச்சிகளும் எல்லாம் இலக்கண நயத்தோட தான் பாவசங்கீதனம். எப்படி? சாமி ஃபாதர் நான் சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் பாவம் செஞ்சிருக்கிறேன். ஓ, உருப்படுற மாதிரி தான். இதோட பெட்டர் முதல்ல சொன்னவன் தானே, அவனுக்கு கொஞ்சம் தாழ்ச்சியாவது உண்டு. இவனுக்கு மண்டக்கணம் வேற. சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் என்ன, அதுல பாவ சங்கீர்த்தனமே கிடையாது. பாவ சங்கீர்த்தனம் தெளிவாக சொன்னதான் பாவ சங்கீர்த்தனம். ஹல்லேலூயா. 93 வயசான கிழவி பாவ சங்கீதனம் பண்ண வருது. போய் பேசின சாமி, சரிங்க. கட்ட பேச்சு பேசின சாமி, சரிங்க. அப்பா அம்மா பேச்சு கேட்காம இருக்கிற சாமி, யாரு நீயா? அம்மா செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? 33. இனிமே கேட்காம இருக்கிற? 13 വയസ്സിൽ പുതുനന്മ വാങ്ങുമ്പോഴത് വേദിയരെ കന്യാസ്ത്രീ ബ്രദർ എഴുതി കൊടുത്ത പാവപ്പട്ടിയിലും വെച്ചിട്ട് തലമുറ കിളിയാമ വെച്ചിരിக்கிறாங்க. ഉരുപ്പെടുമോ തിരിച്ചപോയി பாவங்களெல்லாம் கிழிச்சு போட்டு ஒவ்வொரு தடவும் புது பட்டியல் தயார் பண்ணி பாவர்க்கே செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. சொல்லாதவங்க எல்லாம் சொல்றது ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. சரி, பாவ சங்கீதம் பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா? பொய் பேசினேன், கெட்ட வார்த்தை பேசினேன், கோபப்பட்டேன், மோசமான பாவம் செஞ்சிருக்கிறேன். ஓ, அப்படி நல்லது 10 கொடுங்க, அப்படி கேட்கலாம் போல தோணும். பாவத்தில் நல்லது மோசம்னு 2 டைப் இருக்கா? பாவம் என்று சொன்னாலே மோசம்தான். அப்படின்னாக்கா மோசமான பாவம், கெட்ட பாவம், தகாத பாவம், அசிங்கமான பாவம் செஞ்சிருக்கிறேன். இப்படி எல்லாம் சொல்றவனும் சொல்றவளும் என்ன நினைக்கிறாங்க?
என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், செய்யறதுக்கு கூச்சம் இல்ல, சொல்றதுக்கு கூச்சப்படுற பாவங்கள். உதாரணத்துக்கு சுய இன்பம், மாஸ்டர்பேஷன், ஓரின சேர்க்கை, ஹோமோசெக்சுவாலிட்டி ஆர் லெஸ்பீனிசம், அடல்ட்ரி, விபச்சாரம், ப்ளூ பிலிம், இதெல்லாம் செய்யறதுக்கு கூச்சம் கிடையாது. அப்படி புகுந்து விளையாடுவாங்க. சொல்ற நேரம் அந்த ஒரே கூச்சமும் வெக்கமும் தான். மோசமான பாவம் செஞ்சுக்கலாம், சே சீச்சி நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம், கண்டிப்பு உருப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவங்கள் தெளிவாக சொல்லும் பொழுதுதான் பாவ விடுதலை கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம், பாவங்கள் எல்லாம் தெளிவாக 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 குறிச்செடுக்கிறது தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். இரண்டாவது, பாவங்கள் எல்லாம் குறிச்செடுக்கும் பொழுது நமக்கு வேண்ட இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு பாவமும் கடவுள் வெளிப்படுத்த 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 நமக்கு அதை குறித்த மனதுருக்கம் வேணும். இது இரண்டாவது விஷயம். பாவசங்கீர்த்தனத்தின் உச்சகட்டம் மனதுருக்கம் தான். மனதுருக்கம். பாவினியான மகள் காலருகில் இருந்து கண்ணீரால் காலுகளை கழுவி தலைமுடியால் துடைத்தாள். அளவிட முடியாத பாவங்கள் மன்னித்து கொடுத்தாள். பேதுரு ஒவ்வொரு நாளும் சேவல் கூவும் பொழுது பைபிள் சொல்லுது, ஓலமிட்டு அழுதாராம். அழுது அழுது கன்னத்தில் வாய்க்கால் விழுந்துச்சாம். அவருக்கு முதல் போப்பாண்டவராக மாறுவதற்கு ஆண்டவர் மன்னித்து கொடுத்தார். தாவீதரசன் வாழ்நாள் முழுவதும் பாடி 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 மன்னிப்பு கேட்டு அவருடைய திருத்தூதர்கள் அவருடைய திருப்பாடல்கள் 2020 நாம் திருச்சபையில் படிக்கும் அளவிற்கு பிரபலமாயிருச்சு. மனதுருக்கம் தான் முக்கியம். கஷ்ட காலத்துக்கு அன்பா இருந்தா ரெடியார் பாளையங்காரங்களே, 40 பேர் பாவர்க்க செய்ய வந்தால் 40 பேர் பாவர்க்க செய்ய வந்தால் 38 பேருக்கும் மனதுருக்கம் கிடையாது. சும்மா சடங்குக்கு பக்திக்கு சுய நியாயப்படுத்துறதுக்கு பாவர்க்க செய்யறாங்க. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. திருப்பாடல் 34:18 சொல்லுது. திருப்பாடல் 34:18 சொல்கிறது, உடைந்த உள்ளத்தார்க்கருகில் ஆண்டவர் இருக்கிறார், நைந்த நெஞ்சத்தாரே ஆண்டவர் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. உள்ளம் உடைந்து எவனெல்லாம் வர்றானோ எவளெல்லாம் வர்றாளோ அதுக்கு ஆசீர்வாதம். நைந்த நெஞ்சத்தோடு வருகின்றவர்களுக்கு, நியாயப்படுத்துறவங்களுக்கு இல்ல. நிறைய பேர் என்ன பாவசங்கீதம் சொல்றாங்க, ஃபாதர் வீட்டுக்கார தண்ணி அடிச்சு வருவாரா, டம்மு டும்முன்னு அடிப்பாரா, கெட்ட வார்த்தை பேசுவாரா, சங்கடம் தாங்க முடியாம நான் விளக்கு மாற வச்சு அடிப்பேன், உலக்கி வச்சு அடிப்பேன், கை கால் உடைப்பேன் சாமி. அந்த ஆளு கெட்ட வார்த்தை சொல்றாங்க. இந்த அம்மா விளக்கு மாற வச்சும் உலக்கி வச்சும் கை கால் உடைப்பாங்களாம். நான் வேணா வேணான்னு தான் சொன்னேன், அவன் தான் வலுக்கட்டாயமா பாவம் செய்ய வச்சான். இதுல பாவ சங்கீதனம் அல்ல. மனதுருக்கம் என்ன தெரியுமா? நான் விபச்சாரம் செஞ்சேன், நான் சுயன்பம் செஞ்சேன், நான் ப்ளூ பிலிம் பார்த்தேன், நான் கெட்ட வார்த்தை பேசினேன், நான் சண்டை போட்டேன், நான் வெறுத்தேன். இது சொன்ன பாவ சங்கீதனம். அது விட்டு போட்டுட்டு வீட்டுக்காரு மேல பழி, மருமகள் மேல பழி, மாமியார் மேல பழி, எல்லாரையும் பழி சொல்லிட்டு ஏதோ நான் அன்னை மரியாளுக்கு தங்கச்சி மாதிரி காட்டிக்கிறது எல்லாம் பாவ சங்கீதனம் அல்ல. அல்லேலூயா. மனதுருக்கம். மனதுருக்கம் யாருக்கெல்லாம் உண்டோ அதுங்களுக்கெல்லாம் விடுதலை. உள்ளம் உடைந்த சகோதரி, உள்ளம் உடைந்து மனம் வருந்தி நீ 10 பாவங்கள் அறுக்கிட்டால் மறந்து போன 1000 பாவங்கள் கடவுள் மன்னித்து தருவார். உள்ளம் உடையாமல் மனம் வருந்தாமல் நீ 1000 பாவம் அறுக்கிட்டாலும் ஒரு பாவம் கூட மன்னிக்கப்படாது. தட் மீன்ஸ் பாவ சங்கீர்த்தனத்தோட முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? என்னது? என்னது? மனதுருக்கம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளம் உடைந்து பாவ சங்கீதம் பண்ணுவதற்கு கடவுள்கிட்ட இரக்கம் கேட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் கல்லஞ்சக்காரன், நான் கல்லஞ்சக்காரி, எனக்கு ஒரு உணர்ச்சியும் வர மாட்டேங்குது, மரித்து போய் மண்ணாட்டம் போய் அறிக்கிட்டு இருக்கிறேன், மரணம் சாவதற்குள்ள ஒரு நாளாவது உள்ளம் உடைந்து மனம் வருந்தி பாவர்க்கை செய்கின்ற ஒரு அபிஷேகம், ஒரு வாய்ப்பு எனக்கு தாரும் என்று ஜெபித்தால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? பாவ சங்கீதம் முக்கியமான பாயிண்ட் மனதுருக்கம் தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டயர்ட் ஆயிருச்சா? சோர்ந்து போயிட்டீங்களா? பிரசங்கம் புரியுதா? வார்த்தை கிளியர் ஆகுதா? மூன்றாவது பாயிண்ட், நான் சீக்கிரம் முடிக்கிறேன். உங்களுக்கு டயர்டான மாதிரி எனக்கு தோணுது. நேரத்தோட பிரச்சனை தான் இது. ஈவினிங்கில் ஆயிருந்தாக்க இவ்வளவு டயர்டு தோணிருக்காது. ஃபர்ஸ்ட் பாவங்கள் எல்லாம் தெளிவில் கொண்டு வரணும். 2, அதை பற்றி மனவருத்தப்படணும். 3வது, பாவங்கள் எல்லாம் குருவானுடைய காதில் சொல்ல வேண்டும், தெளிவாக சொல்ல வேண்டும். இதான் 3வது. 3வது என்னது? பாவங்கள் குருவானுடைய காதில் தெளிவாக சொல்ல வேண்டும். இந்த நேரம் வந்தால் தான் நம்ம நிறைய பேர் சொதப்புறாங்க.
எங்க ஒரு தாத்தா சாமியார் கிட்ட ஒரு அக்கா பாவசங்கீதம் பண்ண வந்தாங்க. இந்த அக்கா பயங்கரமான மெல்லிய குரலில் ஃபாதர் காதில் ஃபாதருக்கு ஒன்றும் கேட்கல. ஃபாதர் சொன்னாங்கம்மா ஒன்றும் விளங்க மாட்டேங்குது, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க அப்படி சொன்னாங்க. இந்த அக்கா மறுபடியும் அதே டோனில் ஃபாதர் வயசான கோபம் வந்துச்சு. ஒன்னும் சவுண்ட் இல்லைம்மா, ஒன்னும் விள மாட்டேங்குது, கொஞ்சம் சத்தமா தெளிவா சொல்லுங்க. இந்த அக்கா மறுபடியும் ஃபாதர் ஒண்ணுமே சொல்லாம கை கட்டி உட்கார்ந்தா. அந்த அம்மா சொல்லி முடிச்ச உடனே பதில் சொல்லணும் இல்லைங்களா? அந்த நேரம் வந்த உடனே அம்மா அந்த ஃபாதர் திரும்பி அந்த அம்மாவோட காதில் ஃபாதர் நீங்க சொல்றது எனக்கு விளங்க மாட்டேங்குது, அதுதான் இவ்வளவு நேரம் உனக்கு சொல்லிட்டு இருந்தேன், இப்ப புரிஞ்சிச்சா அப்படி கேட்டாங்க. பாவசங்கீத அந்த அம்மாவை கூப்பிடுங்க, அது விழுந்துருப்போம். அந்த அம்மா ஆமா ஆட்டுக்கல்ல அடுற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. பழி வாங்குறதுக்குனே முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்காங்க. வெளியே பூக்கள் தூங்க கூடாது, மாற்றுறதுக்குனே வந்தீங்க. என்னமோ சொன்னேனே. அப்ப பாவ சங்கீதத்துக்கு வந்தால் ஒரு சிலர் நடிக்கிறது பார்க்கணுமே. வீட்டில சண்டை போடும்பொழுது அப்படியே சாரி எடுத்து குத்தி விளக்கமா எடுத்து பத்திரக்காலிக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி துள்ளும் பொழுது என்ன சவுண்டு என்ன வேகம். பக்கத்து ஊருக்காரங்க வந்து பாக்குறாங்க இங்க கலவரம் நடக்குதானு. அப்படி அம்மா பாவ சங்கீதம் வந்தாக்கா கமலஹாசன் சொன்ன மாதிரி வெறும் காத்துத்தான் வருது. பாவங்கள் தெளிவாக 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 இறக்கிவிடணும். எப்படி தெளிவாக இறக்கிவிடணும் கேட்டால், ஒரு பங்கு சாமியார் பாவ சங்கீதம் கேட்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. பங்கு கொஞ்சம் அப்படி இப்படி மோசமான பங்கு. வர்றவன் போறவன் எல்லாம், வர்றவள் போறவள் எல்லாம் போய் பேசுறேன், கெட்ட வார்த்தை பேசுறேன், விபச்சாரம் செஞ்சேன். இதே ஒரு பழக்கம் ஊர்ல கேட்டு ஃபாதர் காது ஒரு மாதிரியாயிருச்சு. அப்ப ஃபாதர் மக்களுக்கு சொன்னாங்க, அன்பார்ந்த பங்கு மக்களே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் பாவரிக்கை செய்யும் பொழுது விபச்சாரம் செஞ்சேன்னு சொல்ல வேண்டாம், மாறாக நான் தடுக்கி விழுந்துட்டேன்னு சொன்னா போதும், நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னாங்க. மக்களுக்கு ஒரே சந்தோஷம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாவ சங்கீதத்துக்கு பெரிய கியூ, லாங் கியூ. மக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க, சாமி போன வாரம் 2 வாட்டி தடுக்கி விழுந்துட்டேன், போன மாதம் 10 வாட்டி தடுக்கி விழுந்துட்டேன், என்னன்னு தெரியாது சாமி, போன வருஷம் ஃபுல்லா தடுக்கி விழுந்தே கிடந்தேன், எழுந்திருக்கவே முடியல. நல்லதுக்கு காலம் இல்லையே, நல்லதுக்கு காலம் இல்லையே. பாவம் சாமியாருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருச்சு, புது ஃபாதர் வந்துட்டாரு, அவருக்கு இந்த கோடி லாங்குவேஜ் எல்லாம் தெரியாது. அது வந்து பாவசானுக்காக உட்கார்ந்துருக்காரு. மக்கள் வழக்கம் போல் வந்து சொன்னாங்க, சாமி நேற்று தெரியாத நம்ம தடுக்கி விழுந்துட்டேன், சாமி என்னன்னு தெரியாது சாமி, இப்ப அடிக்கடி தடுக்கி விழுந்துட்டே இருக்கிறேன். வர்றதெல்லாம் தடுக்கி விழுந்த கதைகள். 8 வாட்டி தடுக்கி விழுந்துட்டு, 3 வாட்டி தடுக்கி விழுந்துட்டு. ஃபாதருக்கு ஒன்றும் விளங்கில்ல. 2 மாதம் முடிச்ச உடனே கோபம் தாங்க முடியல, மைக் எடுத்து வச்சு பங்கு மக்களுக்கெல்லாம் சரியான திட்டு. ஏங்க உங்களுக்கு முகத்துக்கு கண்ணு தெரியாது, எல்லாம் தடுக்கி விழுறீங்க. அரசாங்கம் ரோடு ஒழுங்கா போட்டது இல்ல, எல்லாம் மேடும் பள்ளமா தான் கிடக்குது, நீங்க பார்த்து நடக்கணும். தடுக்கி விழுந்துட்டு எங்கிட்ட வந்து சொன்ன நான் என்ன பண்ண முடியும்? அன்பார்ந்த பங்கு மக்களை, உங்களுக்கு தெரியுமா, போன வாரம் நம்ம பஞ்சாயத்து பிரசிடண்டோட மனைவி கூட 2 வாட்டி தடுக்கி விழுந்துட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? இந்த வம்பு உருவாகாம இருப்பதற்கு பாவங்கள் தெளிவாக தெளிவாக சொல்லணும். என்ன தெளிவாக சொல்லணும்? சும்மா ஒரு தமாசுக்காக சொன்னதல்ல, மேட்ருக்காக சொல்ல போறேன். சரி, பாவ சங்கீதம் பண்ணுவாங்க. எப்படி? முதல் கட்டளைக்கு எதிராக பாவம் செஞ்சேன் சாமி, 6வது கட்டளைக்கு எதிராக பாவம் செஞ்ச சாமி, இது ஒன்றும் பாவ சங்கீதனம் அல்ல. காரணம் என்ன? முதல் கட்டளைக்கு எதிராக 1008 பாவங்கள் உண்டு. உதாரணத்துக்கு 4 பார்ப்பது, முகூர்த்தம் பார்ப்பது, ஜோல்சியம் பார்ப்பது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது, வீடு திறப்பு விழாவுக்கு பங்கு சாமியார் தீர்த்தம் தரிக்க வர்றதுக்கு முன்னாடி பசுமாடை ரிவர்ஸ் கியர்ல கொண்டு வந்து ஒண்ணு கடிக்க வைக்கிறது. பாண்டிச்சேரியில் இருக்கா? உங்களை பார்த்தாலும் தெரியுது, நீங்க நல்ல மக்கள். உங்க ஊர்ல இல்ல, சில ஊர்ல எல்லாம் உண்டு. பாவம் பங்கு சாமியார் தீர்த்தம் தரிக்க வர்றதுக்குள்ள பசுமாடை ரிவர்ஸ் கியர்ல கொண்டு வந்துட்டு ஒண்ணு கடிக்க வைக்கணுமா. அப்பதான் குடும்பம் உருப்பிடுமா. குடும்பம் உருப்பிடுமான்னு தெரியாது, மாடு உருப்பிடும். அன்னைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு போடுவாங்க. இதெல்லாம் முதல் கட்டளைக்கு தானே பாவம் தான். அதே நேரத்தில் 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு செய்வினை வாங்கி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வெட்டு வைக்கிறதும் முதல் கட்டளைக்கு எதிரான பாவம் தான். நான் சொன்ன முதல் லிஸ்டும் 2வது லிஸ்டும் ஒரே டிகிரி அல்ல, 2 டிகிரி. முதல் கட்டளைக்கு எதிராக நீ என்ன பாவம் செய்தாய் என்று சொன்னால்தான் அந்த பாவக்கரை உன்னை விட்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம்.
ஆறாவது கட்டளைக்கு எதிராக பாவம் செஞ்சேன்னு சொன்னா போதாது. ஆறாவது கட்டளைக்கு எதிராக 1008 പാവങ്ങളുണ്ട്. 2000 രൂപ കൊടുത്ത് പാണ്ടിച്ചേരി ടൗണിൽ പോയിട്ട് ഒരു വേസിയോട് പാവം ചെയ്താൽ അതൊരു ഡിഗ്രി. ഉന്നോട് ഫ്രണ്ടോടെ മനവിയോടെ നീ അവനെ ഏമാത്തി നീ അവളോട് തുടർബ് വഹിത്താൽ 2ാவது ഡിഗ്രി. രക്ത ഉറവിലുള്ള സഹോദരോട് ചേർന്ന് പാവം ചെയ്താൽ 3ാவது ഡിഗ്രി. അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ടവരുടെ പാവത്തുക്കുള്ളാക്കാൻ 4ാவது ഡിഗ്രി. சின்ன பிள்ளைகளை மிஸ்யூஸ் பண்ணால் 5ாவது டிகிரி. ஓரின சேர்க்கை வேறு, சுயன்பம் வேறு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிகிரி தான். சும்மா குத்துமதிப்பா போயிட்டு 6வது கட்டளைக்கு பாவம் செஞ்சேன், கெட்ட பாவம் செஞ்சேன், இச்சையான பாவம் செஞ்சேன் ஒத்து வராது. சுய இன்பம் என்றால் சுய இன்பம், ஓரின சேர்க்கை என்றால் ஓரின சேர்க்கை, விபச்சாரம் என்ற விபச்சாரம். அது சின்ன பிள்ளைகளோட சின்ன பிள்ளைகளோடு, விலங்குகளோடு என்றால் விலங்குகளோடு சொல்லி முடித்தால் தான் அந்த பாவம் உங்களை விட்டு போகும். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. அதுக்காக ரொம்ப விளக்கம் வேண்டாம். 355 எபிசோட கதை சொல்ல வேண்டாம். ஒரு நாளைக்கு நான் வீட்டுல தனியே இருந்தேனா, திடீர்னு ஒரு ஆளு வீட்டுக்கு வந்தாரா, ஒரு டம்ளர் தண்ணி கேட்டாரா, திடீர்னு கரண்ட் போயிருச்சா, அது அந்த கையில ஏறி பிடிச்சாரா, கிரு 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 கிருன்னு கதை சொல்ல வேண்டாம். என்ன நடந்துச்சோ அது மட்டும் சொன்னா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். வாழ்க்கையில அத்தனை பாவங்களை நாம் அறிக்கிவிட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது கிடைக்கின்ற ஆசீர்வாதம் உண்டு, மறக்க முடியாத ஆசீர்வாதம். வாழ்க்கையில என்னைக்காவது அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். தெய்வீக சம்மனசுகளாக மாறும் நாம். ஒரு நாள் 8 நாள் தியானத்தில் கலந்து கொண்டேன். நான் எங்களுடைய ஃபாதர்ஸ் நடத்துற தியானம் 7 நாளும் பாவர்க்கை செஞ்சேன். 7 நாள் பாவர்க்கை முடிஞ்சு 8வது நாள் அந்த நிறுவனத்தை விட்டு வெளியே வரும்பொழுது எனக்கு நான் ரெக்கை போல, ஃபெதர் போல, பாறை பறக்கிறது போல, ஒளி என்னை சுற்றி நிற்பது போல ஒரு தெய்வீக அனுபவத்துக்கு என்ன கடவுள் உயர்த்தினார். நீங்க செஞ்சு பாருங்கள். ஒரு கரை இல்லாம குறை இல்லாம உள்ளம் உடைந்து மனம் வருந்தி அடிக்கடி அடிக்கடி கண்ணீரோட பாவர்க்கை செய்து பாருங்கள். 8ம் 10ம் தடவு பாவசங்கீதம் முடியறதுக்குள்ள கண்களில் ஒளி, முகத்தில் பிரகாசம். குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடி இருக்கலாம், கேன்சர் நோய் இருக்கலாம், இருந்தாலும் மூஞ்சி முகல் ஒரு கலை, ஒளி, மகிழ்ச்சி, நிறைவு, நிம்மதி, ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு கடவுள் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4ம் 5ம் சீக்கிரம் சொல்லி முடிக்கிற நேரம் ஆயிடுச்சு. 4வது விஷயம், கட்டளை ஜெபம் சொல்வதும் பரிகாரம் செய்வதும் தான். கட்டளை ஜெபம் என்ன? வழக்கமா ஃபாதர் தருவது 3 அருள் நிறந்த மரிய, 5 பரலோகத்தின் மந்திரம். ஆனா மறுபடியும் கூப்பிடுங்க. 3 அருள்நித மரிய, 5 பரலோகத்தின் மந்திரம். அது வெறும் கட்டளை ஜெபம் தான். செஞ்ச பாவங்களுக்கான பரிகாரம் அல்ல அண்ணா, செஞ்ச பாவங்களுக்கான பரிகாரம் அல்ல. நம்ம என்ன பாவம் சொல்ல போறோம்? சாமி 3 லட்சம் ரூபாய் திருடி இருக்கிறேன். ஃபாதர் என்ன சொல்றாரு? 3 அருள்நித மரிய சொல்லுங்க. ஆஹா, கத்தோலிக்க சபை பரவாயில்லையே, 3 லட்சத்துக்கு 3 அருள்நித மரிய. நாளைக்கு போயிட்டு 5 லட்சம் திருடிட்டு 5 அருள்நித மரிய சொன்னா போதுமா? இந்த 3 லட்சத்துக்கு 3 அருள்நித மரிய பரிகாரம் அல்ல, கட்டளை ஜெபம். பரிகாரம் என்னது? வாங்கிய பணம், சுட்ட பணம், திருடிய பணம் திருப்பி கொடுத்தால் தான் அந்த பாவக்கட்டு நம்மை விட்டு போகும். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் நம்ம எப்படி பாவ சங்கீதம் பண்ணணும்? சாமியார் இருக்கும்பொழுது ஓடி போயிட்டு குணு குணு குணுன்னு சொல்லி முடிச்சிருப்போம். முடிச்ச உடனே அவரு 5 பரலோகத்தின் மந்திரம், 3 அருள்நித மரிய தருவாங்க. அங்கிருந்து எழுந்திரிச்சு ஒரு யூட்டர்ன் போட்டுட்டு நற்கரை முன்னாடி முட்டி போட்டுட்டு மட மட மடான்னு சொல்லி முடிப்போம். சொல்லி முடிச்ச உடனே என்ன தோணும்? அட்டே எங்க அப்பா இது வரைக்கும் கணக்கு க்ளோஸ், இனி புதுசு புதுசா செஞ்சுக்கலாம்னு சொல்லி போயிட்டே இருந்தோம். அதனால தான் உருப்படாம போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செஞ்ச பாவங்கள் எத்தனையோ, சொன்ன பாவங்கள் எத்தனையோ, அதற்கெல்லாம் ஈக்குவலண்டான பரிகாரம் கண்டுபிடித்து செய்ய முயற்சி பண்ணி பாருங்கள். கூடியிருக்கிற 100 கணக்கிന് மக்களுடன் நிறைய பேருடைய வீட்டில் குடும்பங்களிலே இந்த தவக்கால தியானம் முடியும் பொழுது ஆசீர்வாதங்களை பெருமழை ஒழுகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். 5வது ஸ்டெப் பைபிள் சொல்லுது, இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுக்கணுமா. சும்மா இனிமே தண்ணடிக்க மாட்டேன், இனிமே நான் புறணி பேச மாட்டேன் அப்படி சொன்ன பத்தாது. முடிவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்படி முடிவு? காலையில 2 காலில் ஆபீஸில் போகிற நான் 5 மணிக்கு வேலை முடிஞ்சு நேர வீட்டுக்கு வந்தால் 2 காலில் வர முடியும். ஆனா வர்ற வழியில அந்த பார்லோ கிளப்பிலோ ஃப்ரெண்ட்ஸையோ சந்திச்சால் கண்டிப்பா 4 காலில் தான் வீட்டுக்கு வர முடியும் என்று தெரிஞ்சால் தண்ணடிக்க மாட்டேன்னு மட்டும் முடிவெடுத்தா போதாது, அந்த கெட்ட நண்பர்களோடு சகவாசம் கூட வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்தால் தான் உன்னுடைய முடிவு முழு முடிவாக மாறும். ஹல்லேலூயா, இயேசுவுக்கே நன்றி. இனி நான் ப்ளூ ஃபிலிம் பார்க்க மாட்டேன் என்று முடிவெடுத்தால் மட்டும் போதாது, ப்ளூ ஃபிலிம் வருகின்ற
உன்னுடைய கையில் உள்ள டச் ஸ்கிரீன்ல இன்டர்நெட் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் பண்ணாதான் உனக்கு அந்த சோதனை தப்பிக்க முடியும் என்றால், இன்டர்நெட் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் பண்ணி வாழ்கின்ற ஒரு முடிவும் தைரியமும் உனக்கு இருந்தால் அதிலிருந்து விலக முடியும். அது விட்டு போட்டுட்டு நான் எவ்வளவு டைம் முடிவெடுத்தேன் தெரியுமா ஃபாதர், நீ ப்ளூ ஃபிலிமே பார்க்க மாட்டேன்னு முடிவெடுத்த, என்னன்னு தெரியல, 2 நாளுக்குள்ள மறுபடியும் நான் பார்க்கிறேன். அது உன் கையில விவரமில்லாம் போனதுனால, நீ விவரமில்லாம் போனதுனாலே முடிவுகள் தெளிவா இருக்கணும். அப்படி முடிவெடுத்து வாழ்ந்தால் ஆசீர்வாதங்கள் ஒழுக தொடங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 விதமான மக்கள் உண்டு. ஒரு குரூப் சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, பெருசு ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, வடிகட்டி வச்சிருவாங்க. வேற சில மக்கள் உண்டு, பெரிய பெரிய பாவங்கள் மட்டும் சொல்லுவாங்க, சின்னதெல்லாம் ஒரு மேட்ராகவே நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்காக என்னுடைய பதில், ஒரு தண்ணி தொட்டி, பெரிய ஒரு தண்ணி தொட்டி, 3 பெரிய ஓட்டைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியெல்லாம் என்ன ஆகும்? தண்ணியெல்லாம் என்ன ஆகும்? வடிஞ்சு போயிடும். வேறொரு தண்ணி தொட்டி, பெரிய ஓட்டைகள் 3 கிடையாது, குட்டி குட்டி ஓட்டைகள் 50 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியெல்லாம் என்ன ஆகும்? வடிஞ்சு போயிடும். இதே மாதிரி தான் பாவம். சின்ன ஓட்டையோ பெரிய ஓட்டையோ, சின்ன பாவமோ பெரிய பாவமோ, உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய அபிஷேகம், உன்னுடைய ஒளி, உன்னுடைய கலை, உன்னுடைய வல்லமை உன்னை விட்டு போகும். ஒன்னு கூட ஒழிக்காமல் மறைக்காமல் பாவர்க்கு செய்து பாருங்கள். அப்போது நமக்கு கிடைக்கின்ற ஒரு ஆத்மீக சக்தி உண்டு, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அண்ட் பவர். அது பல சாதனைகளுக்கும் நம்மை கொண்டு செல்லும். இன்னைக்கு நிறைய பேருக்கு சிக்கனும் மட்டனும் ஃபிஷும் முட்டையும் சாப்பிட்டா 85 கிலோ உடம்பினுடைய ஆரோக்கியம் மட்டும்தான் உண்டு. ஆத்மீக பலன் உள்ளவர்கள் மிக மிக குறைவு. பாவங்கள் நீங்கட்டும், கரைகள் நீங்கட்டும், கட்டுகள் உடையட்டும், அப்பொழுது கிடைக்கின்ற ஆத்மீக எனர்ஜி உண்டு. அந்த எனர்ஜி தாய் திருச்சபையில் வளரணும், வளர்த்தணும். அதுக்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இப்பொழுது நற்கருணை ஆராதனைக்கு நாம் கடந்து வர போகிறோம். நற்கருணை ஆண்டவர் எடுத்து வைத்துக் கொண்டு நம்மை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஸ்துதித்து ஆராதிக்க போகிறோம். அது எழுந்து நிற்போமா?